தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. परमेश्वर के पवित्र नाम को स्तुति हो। தேவனாய் கர்த்தர் நல்லவர், அவர் நன்மை செய்கிறார். परमेश्वर भला है और वो भलाई करता है। நாம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நம்முடைய தேவைகளை தேவனாய் கர்த்தர் அறிந்து சந்தித்து நம்மை மனமகிழ்ச்சியா அந்த உலகத்திலே ஜீவனம் பண்ண கிருபை செய்திருக்கிறார். हम हर एक के जिंदगी पर परमेश्वर ने आशीष किया और हमें खुशी के साथ आराधना करने के लिए अनुग्रह किया, इसलिए धन्यवाद। நாம் அவரை தெரிந்து கொள்ளவில்லை, அவர் நம்மை தெரிந்து கொண்டார். हमने उसे नहीं चुना है, परमेश्वर ने हमें चुना है। நாம் பாவிகளாய் இருந்தோம், நமக்காகவே அவர் இந்த உலகத்துக்கு பரலோகத்தை விட்டு கடந்து வந்தார். हम पापी के समान है, हमारे लिए उस दुनिया छोड़कर, स्वर्ग छोड़कर परमेश्वर दुनिया पर आया। அவ்வளவு அன்புள்ள தேவன், उतना प्रेम करने वाला அப்படிப்பட்ட परमेश्वर, தேவனை ஆராதிக்க ஆண்டவர் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். उस तरह के परमेश्वर को आराधना करने के लिए परमेश्वर ने अनुग्रह किया। அவரை அறிகிற அறிவிலே நாம் அதிகமாய் வளர்ந்து பெருக வேண்டும். उनको जानने के जो ज्ञान में हम आगे बढ़ना है। நம்ம அதிலே அவரை அறிகிற வளர்ந்து பெருகின்ற பொழுதுதான் जब उनको जानने वाले ज्ञान पर जब हम आगे बढ़े, நாம ஒரு முழு மனிதனாக இந்த உலகத்திலே வாழ முடியும். हम एक इंसान के समान इस दुनिया पर जी सकते हैं। அப்படி அல்ல என்றால் நாம் ஒரு முழு மனிதனாக இந்த உலகத்திலே வாழ முடியாது. अगर वैसा नहीं तो एक सच्चे इंसान के समान हम इस दुनिया पर இந்த नहीं जी உலகத்தில் உள்ள सकते। மற்ற ஜனங்களை போலத்தான் நாமும் வாழுகிறவர்களாய் इस காணப்படுவோம். दुनिया पर बाकी लोगों के समान ही हम भी रहेंगे। ஆனபடியால் தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் इसलिए परमेश्वर के लोग हम, நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த காலத்திலே और हमें जो इस मौका को परमेश्वर ने दिया நாம் है, ஜீவனோடு இருக்கிற இந்த நாட்களிலே जब तक हम जीवित है, கொடுக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு சந்தர்ப்பத்தையும் நம்ம ஆண்டவருக்காக பயன்படுத்த வேண்டும். परमेश्वर ने दिया हुआ एक एक क्षण और मौका के लिए हम परमेश्वर को धन्यवाद देना है। பயன்படுத்தவில்லை என்றால் இது மற்றவர்களுக்கு மாற்றி அமைக்கப்படும். अगर हम इसे उपयोग नहीं करें तो ये परमेश्वर दूसरों को देते हैं। தேவனாய் கர்த்தருக்கு உலகத்திலே ஏராளமான மக்கள் இருக்கிறார்கள். और जो है इस दुनिया पर तो भरपूर ही लोग हैं। அந்த எலியா சொல்லுகின்ற பொழுது जब इलिया नबी कहते हैं, நான் ஒருவன் மாத்திரம் மீந்திருக்கிறேன் என்று சொன்னார். उन्होंने कहा कि मैं अकेला ही बचा हूँ। ஆண்டவர் சொன்னி ஒருவன் மாத்திரம் இல்ல 7000 பேரை நான் வைத்திருக்கிறேன் என்று சொன்னார். परमेश्वर ने कहा तू अकेला नहीं, मैंने 7000 लोगों को रखा है। தேவன் நம்மை ரட்சித்திருக்கிறார், தேவனுடைய பெரிதான கிருபையே. परमेश्वर ने हमें जो उद्धार किया है, परमेश्वर की अनंत करुणा। கிருபையை நாம் ஒரு நாளும் அல்லல் தட்டி விடக் கூடாது. अनुग्रह को कभी भी हमें ऐसे ही कर नहीं मानकर இந்த கிருபையை நாம் ஒரு நாளும் இழந்து விடக் கூடாது. इस अनुग्रह को हमें नहीं खोना है। தேவன் இந்த கிருபையை நமக்கு கொடுத்திருக்கிறார். परमेश्वर ने इस अनुग्रह को हमारे लिए दिया है। எவ்வளவேனும் தகுதியற்றவர்களாய் காணப்பட்டாலும் और कितने भी हम प्रभु हम उसके लायक ना தேவன் हो, நம் மீது அன்பு கூர்ந்து நம்மை தகுதிப்படுத்தி இருக்கிறார். परमेश्वर हम पर प्रेम कर हमें उसके लिए लायक बनाया है। அவருடைய பணியில் ஈடுபடுவதற்கு, उनके जो सेवकाई में भाग लेने के அவருடைய लिए, பணியை செய்வதற்கு, उनके जो सेवकाई करने के இந்த लिए, உலகத்திலே நம்மை தேவன் உருவாக்கின நோக்கத்தை அவர் நிறைவேற்ற விரும்புகிற நோக்கம் நிறைவேறுவதற்கு, और परमेश्वर ने इस दुनिया पर जो कार्य के लिए हमें नियुक्त किया है वो योजना पूरी होने के தேவன் நம்ம लिए எல்லாரையும் தெரிந்து கொண்டார். परमेश्वर ने हम सबको चुन लिया। ஒரு சரீரத்தில் நாம் எல்லோரும் அவயவங்களாய் இருக்கிறோம். एक ही शरीर में हम सब भाग है, நாம் ஒன்றாய் இணைந்து இந்த தேவனுடைய பணியை நாம் செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். और सब एक साथ जुड़कर इस सेवकाई में हमें भाग लेना है। ये परमेश्वर चाहते हैं। ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பணி கொடுக்கப்பட்டிருக்கும். एक एक को एक तरह की सेवकाई, அதை நாம் செவ்வனே செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். और हम वो सही रीति से करने के लिए परमेश्वर हमसे चाहते ஏன்னா हैं। நமக்கான ஆசீர்வாதத்தை பரலோகத்தில் அவர் ஏராளமாக வைத்திருக்கிறார். और क्योंकि हमें जो आशीष चाहिए वो परमेश्वर ने भरपूर रीति से हमारे लिए बनाकर रखा है। விரும்புகிற எல்லாராலும் இந்த பணி, ஆண்டவருடைய பணி எல்லாருக்கும் கிடைக்காது. और सभी लोग अगर चाहे तो भी इस परमेश्वर की सेवकाई सभी को नहीं मिलती, அவர் விரும்பி நமக்கு கொடுக்க வேண்டும். और परमेश्वर मिलकर चाहकर हमें देना है। தேவனாகத்தம் எல்லோரையும் அவர் நினைவு கூர்ந்து நம்மளுடைய பிள்ளைகளாய் மாற்றி இருக்கிறார். परमेश्वर सभी को याद कर उनके संतान बनाया है। அவருடைய சமூகத்திலே கடந்து வந்து எல்லோரும் கைகளை தட்டி பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்த நம்மை ஏற்படுத்தி இருக்கிறார். और उनके समूह पर आकर सभी लोग तालियां बजाकर गीत गाने के लिए परमेश्वर ने अनुग्रह किया எத்தனை है। மக்கள் இந்த நாளிலே பார்த்தால் வேதனையிலும் சோதனையிலும் பிரச்சனையிலும் சிக்கி தவித்து அழுது और கொண்டிருக்கிறார்கள். कितने सारे लोग आजकल हम देखते हैं कि अलग अलग परेशानी में जकड़े हुए हैं और रोते रहते हैं। ஆனால் நம்முடைய தேவனாய கர்த்தர் நம்மை அவருக்குள்ள மகிழ்ந்து களி கூறும்படியாக அழைத்து வந்திருக்கிறார். परंतु परमेश्वर हमें उनके जो है कि महिमा के अंदर आकर आनंदित मनाने के लिए अनुग्रह किया। இந்த பாக்கியத்தை எண்ணி பார்க்கின்ற பொழுதுதான் அதற்குள்ள அருமை நமக்கு என்ன என்று தெரியும். सौभाग्य को जब हम सोचकर देखेंगे तो ही उसकी जो है कि कार्य हमें पता चले। வெயிலின் அருமை நிழலிலே தெரியும் என்று சொல்வார்கள். धूप की जो जितने भी जो उसकी जो छाव की जो अच्छी है वो जब धूप पड़ेगी तब पता चलती ஒரு है। மனிதன் வெயிலிலே வேலை செய்கிறான்
அதனுடைய கொடூரம் அவன் கொஞ்ச நேரம் வந்து நிழலில் உட்கார்கின்ற பொழுதுதான் அந்த தென்றல் காற்று வீசி நிழலில் இருக்கும் போதுதான் அவனுக்கு அது தெரியும். अगर कोई धूप में इंसान बहुत कठिन परिश्रम उठाकर काम करता है, तब कोई छाव पर आके बैठता है, तभी उसको वो छाव की जो है महिमा पता ஆனால் நாம் चलती है। எல்லோரும் பாக்கியவான்கள். इसलिए हम सब है सौभाग्य ஆண்டவர் लोग। நம்மை தெரிந்து கொண்டார். परमेश्वर ने हमें चुना है அவரை ஆராதிப்பதற்காக தெரிந்து கொண்டார். और परमेश्वर ने आराधना करने के लिए चुना அவருடைய है பணிவிடைகளை செய்வதற்காக தெரிந்து கொண்டார். और उनके काम करने के लिए परमेश्वर ने चुना இது है। நம் ஒவ்வொருவருக்கும் அவர் கொடுத்த பாக்கியம். ये हम सभी के लिए परमेश्वर ने दिया हुआ இந்த सौभाग्य है। பாக்கியத்தில் வளர்ந்து பெருக வேண்டும் என்று ஆண்டவர் इस சொல்லுகிறார். सौभाग्य में हमें आगे बढ़ना है, परमेश्वर चाहते हैं। இப்பொழுது தேவனாகியர் கொடுத்த வேத வசனங்களை அவருடைய சன்னிதானத்திலே தியானிப்போம். अब परमेश्वर ने जो वचन दिया है, वचन को ध्यान करेंगे। ஏசாயா 41 அதிகாரம் यशाया 41वां अध्याय 10 வசனத்தை ஒருவர் எழுந்து நின்று சத்தமாக வாசிக்கலாம். 10वां वचन को कोई पढ़ सकते हो उठकर उचित शब्द से। நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலதுகரத்தினால் உன்னை தாங்குவேன். और यहाँ पर लिखा गया है ईसाया 41:10 पर, मत डर क्योंकि मैं तेरे संग हूं, इधर उधर मत ताक क्योंकि मैं तेरा परमेश्वर हूं। मैं तुझे दृढ़ करूंगा और तेरी सहायता करूंगा, अपने धर्म में दाहिने हाथ से मैं तुझे संभाले रहूंगा। ஆண்டவர் நம் ஒவ்வொருவரை பார்த்தும் கொடுக்கிற செய்தி இதுதான். और परमेश्वर ने हम सबको परमेश्वर देने वाले जो वचन वो यह वचन है। என் அருமையான பிள்ளைகளே, और मेरे प्रिय लोग, நீங்கள் எதற்கும் பயப்படாதீர்கள். तुम कोई भी कार्य के लिए मत डरो ஏன்னா நான் உன்னுடனே கூட இருக்கிறேன். क्योंकि मैं तेरे संग हूं। நீ திகையாதே, तुम मत इधर நான் उधर உன் मत ताक। தேவன், मैं तेरा परमेश्वर, நான் உன்னை பலப்படுத்தி मैं तुझे दृढ़ करूंगा, உனக்கு சகாயம் பண்ணுவேன். तुझे सहायता करूंगा, என் நீதியின் வலதுகரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். अपने धर्म में दाहिने हाथ से मैं तुझे संभाले रहूंगा करके परमेश्वर कहता எவ்வளவு है। பெரிதான வாக்குத்தத்தம் அருமையானவர்களே. कितनी बड़ी एक वादा परमेश्वर ने இந்த दिया है। வாக்குத்தத்தத்தை நாம் அறிந்து உணர்ந்து கொள்ள வேண்டும். इस जो वादा को हमें समझना है और उसे ग्रहण करना है। என் தேவன் என் மீது எவ்வளவு அன்பு கூர்ந்திருக்கிறார். और जो मेरा परमेश्वर मेरे पर कितना எதற்குமே பயப்பட வேண்டாம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். किसी के लिए भी नहीं डरना करके परमेश्वर कहता है। எதற்கும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. कोई भी कार्य के लिए नहीं डरना। பயப்படுகிறவர்களும் जो डरते हैं, அருவருப்பானவர்களும் जो घृणित लोग हैं, பலவிதமான பாவத்தில் என்று எழுதப்பட்டுள்ளது. बहुत सारे जो है पापों में फंसे हुए लोग இரண்டாம் हैं। மரணமாகிய அக்கினியின் கந்தம் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள் என்று எழுதப்பட்டுள்ளது. वे लोग जो है कि दूसरी मृत्यु जो अग्नि और गंधक की जो है उस पे जो फेंका जाएगा, उस मृत्यु के बारे में कहा है। ஆண்டவர் அதுமா திடமனதாகிரு. परमेश्वर कहते हैं कि तुम मत डर, दृढ़ता से रहे, பயப்படாதே, मत डर, திகையாதே, मत ताक கலங்காதே, और मत तू डर, நான் உன்னுடன் கூட இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். और मेरे तेरे साथ रहता हूं कहकर परमेश्वर कहता है। ஆனா அந்த உலகத்தில் நாம் பார்த்தோமானால் दुनिया पर अगर हम देखें तो எதற்கெடுத்தாலும் பயம்தான். जो भी कार्य होता है सभी के लिए लोग डरते हैं। ரோட்டிலே சைடுல நடந்து சென்றாலும் நமக்கு பயம்தான். रोड में देखो अगर चल के गया तो डर लगता है। வாக்கிங் போனார்கள், ஃபுட்பாத்தில் நடந்தார்கள், வண்டி பேலன்ஸ் இல்லாமல் அவர்களை மோதி கொன்று விட்டது என்று நாம் பேப்பர்ல படிக்கிறோம். देखो ये लोग वॉकिंग करते हैं, ये लोग फुटपाथ पर चलते, पीछे से आया गाड़ी ने इन्हें उड़ा दिया और मर चुके कर हम न्यूज में पढ़ते। திடீரென்று கம்பெனிகளிலே 10,000 பேர் 5,000 பேர் 4,000 வேலையிலிருந்து எடுத்து விட்டார்கள் என்று செய்தி வருகிறது. अचानक ऐसा इस तरह की खबर आती है कि 10,000 5,000 लोगों को कंपनी से बाहर हटाया कर देखा जाता அதை है। பார்த்து எல்லோரும் वो பயப்படுகிறார்கள். देखकर लोग डरते, வேலையிலே என்ன செய்வது என்று பயப்படுகிறார்கள். काम में क्या करना है करके लोग डरते हैं। கொஞ்சம் உடம்புக்கு சரியில்லாவிட்டால் உடனே பயப்படுகிறார்கள். थोड़ा अगर सेहत सही नहीं है तो लोग डरते हैं। ஏதாவது ஒரு நாய் வந்து குறைத்து ஓடி நம்மை பார்த்து ஓடினா உடனே பயந்து நடுங்குகிறார்கள். कोई एक कुत्ता अगर हमारे पीछे आता है भौंककर तो हम देखकर डरते हैं। இப்படி எந்த ஒரு காரியத்திலே பார்த்தாலும் कोई भी कार्य में हम देखें மக்கள் இன்று வரை ஏராளமாக பயப்படுகிறார்கள். लोग देखो डरते ही रहते हैं। நம்முடைய ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? परमेश्वर क्या कहते हैं? எந்த காரியமா இருக்கட்டும் कोई भी कार्य हो நீ பயப்படாதே, मत डर, நீ பயப்படாதே, मत डर, காரணம் நான் உன்னோடு கூட தானே क्योंकि இருக்கிறேன். मैं तेरे संग हूँ। நீ திகையாதே, मत ताक, நான் உன் தேவன் என்பதை நீ நன்றாக அறிந்து பார். मैं तेरा परमेश्वर है, तू सही रीति से जान ले। நான் உன்னை பலப்படுத்துவேன், मैं तुझे दृढ़ உனக்கு करूंगा, சகாயம் பண்ணுவேன், सहायता करूंगा, என் நீதியின் வலகரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். मेरे धर्म में दाहिनी हाथ से तुझे संभालूंगा करके परमेश्वर कहते हैं। 13 வசனத்திலே பார்ப்போமானால், और 13 वचन पर पढ़े, உன் தேவனாயிருக்கிற கர்த்தராகிய நான், मैं तेरा जो परमेश्वर यहोवा, ஆண்டவர் சொல்லுகிறார், உன் தேவனாயிருக்கிற கர்த்தராகிய நான், और क्योंकि मैं तेरा परमेश्वर यहोवा, உன் வலது கையை பிடித்து तेरा दाहिना हाथ पकड़कर,
ஆண்டவரே நம்முடைய வலது கையை பிடித்து நடத்துகிறாராம். परमेश्वर हमारे दाहिनी हाथ को पकड़कर चलाता है। அந்த தியானம் அந்த எண்ணம் நம்முடைய வாழ்க்கையில இருக்க வேண்டும். उस ध्यान उस सोच विचार हमारे हृदय पर रहना है। நான் தேவனுடைய பிள்ளையா இருக்கிறேன், मैं परमेश्वर की संतान, நான் எங்கு கடந்து சென்றாலும் என்னுடைய தேவன் என்னுடைய கையை பிடித்துக் கொண்டு நடந்து செல்லுகிறார். मैं जहां जहां जाता हूं परमेश्वर मेरे हाथ को पकड़कर वहां वहां चलकर आता உன் है। வலது கையை பிடித்து मेरे दाहिनी हाथ को पकड़कर அப்போ சொல்ல பயப்படாதே, मत डर, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். मैं तेरा सहायता करूंगा करके परमेश्वर कहता है। ஹalleluya. हालेलुया। ஆண்டவர் நம்மை எப்போதும் அவர் பாதுகாத்து நடத்துகிற தேவனாய் और இருக்கிறார். परमेश्वर हमेशा संभाल कर चलाने वाला एक परमेश्वर है। அவர் எப்போதும் நம்ம மீது கருணையாய் ரொம்ப கரிசனையாய் இருக்கிறார். वे हमेशा हम पर अनुग्रह और करुणा के साथ रहता है। அப்ப இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகள் நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். इससे परमेश्वर लोग को क्या जानना நாம் है? எங்க போலாம் நாம் மாத்திரம் போகவில்லை. जहाँ हम जाते केवल हम अकेले नहीं। இஸ்ரவேலை காக்கிற உறங்குகிறதும் இல்லை தூங்குகிறதும் இல்லை என்று எழுதப்பட்டுள்ளது. इस्राएल को संभालने वाला परमेश्वर सोता भी नहीं रूंगता भी नहीं जिस तरह लिखा है। அவர் அல்லும் பகலும் தூங்குகிறது இல்லை. वे रात और दिन नहीं सोता है। நம் மீது அவ்வளவு கருணையாய் இருக்கிறார். हम पर उतना अनुग्रह के நம் साथ மீது रहता है। அவ்வளவு கிருபையாய் இருக்கிறார். हम पर उतना कृपा करता है। நாம் எங்கிருந்து நம்முடைய வலது கையை பிடித்துக் கொண்டு அவர் நம்மை நடத்தி செல்லுகிறார். दाहिना हाथ पकड़कर चला कर ले चलता है। அப்ப நம்ம பயப்பட வேண்டியது இருக்குமா? तो हमें क्या डरना है? பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. डरने की जरूरत नहीं। ஆண்டவரை துதித்துக் கொண்டே பாடிக்கொண்டே போக வேண்டியதுதான். परमेश्वर को धन्यवाद देकर स्तुति कर कर हमें आगे निकलना है। நாம் 43ஆம் அதிகாரத்திலே பார்ப்போம். और 43वां जो अध्याय में हम पढ़े 1ஆம் 2ஆம் வசனங்களை வாசிக்கலாம். एक और दूसरा वचन पर पढ़े। தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. परमेश्वर के पवित्र नाम को स्तुति हो। இப்போதும் யாக்கோபே, अब हे याकूब, உன்னை சிருஷ்டித்தவரும் तेरा सृजनहार यहोवा இஸ்ரவேலை உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதா. और इज़राइल तेरा रचाने वाला परमेश्वर ये कहता है। இந்த உலகத்திலே நாம் எப்படி பிறந்தோம்? हम किस तरह इस दुनिया पर आए? நம்மை யார் சிருஷ்டித்தார்? हमें किसने सृजनहार किया? நம்முடைய தேவனாகிய கர்த்தர் என்பதை எல்லோரும் அறிந்து கொள்ள வேண்டும். वो सृजनकार करने वाला परमेश्वर है, ये हमें जान लेना है। உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவர் கர்த்தர் சொல்லுகிறதாவது. इज़राइल तेरा रचने वाला और हे याकूब तेरा सृजनहार यहोवा अब ये कहता है, பயப்படாதே, मत डर, நான் உன்னை மீட்டுக் கொண்டேன். मैं तुझे छुड़ा लिया हूँ। பாவத்திலிருந்து மீட்டுக் கொண்டேன், पाप से छुड़ा लिया, பயத்திலிருந்து மீட்டுக் கொண்டேன், भय से तुझे छुड़ा लिया, பிரச்சனையிலிருந்து மீட்டுக் கொண்டேன், परेशानियां से तुझे छुड़ाया, என்று நான் உன்னை மீட்டுக் கொண்டேன். तुझे मैंने छुड़ाया, உன்னை பேர் சொல்லி அழைத்தேன். नाम लेकर तुझे बुलाया, நீ என்னுடையவன். तू मेरा है। நாம யாரு? हम कौन है? ஆண்டவருடைய பிள்ளைகள். परमेश्वर की प्रजा, அவர் சொல்லுகிறார் நீ என்னுடையவன். तू मेरा है। நாம் அப்படி சொல்லுகிறோமா? क्या हम कहते हैं क्या? ஆண்டவரே நான் உம்முடையவன் தான், परमेश्वर मैं तेरा हूँ, ये कभी हम நான் कहते हैं? உம்முடையவள் தான், मैं तेरी हूँ करके कहते हैं। பயப்படாதே என்று சொல்லி இருக்கிறீரே. उसने कहा मत डर। நான் ஏன் பயப்பட வேண்டும் ஆண்டவரே? वो मुझे डरना है प्रभु, நீர் என்னோடு கூட வருகிறீர். तुम मेरे साथ आते हो। எத்தனை சின்ன பிள்ளைகள் இருக்கிறார்கள், कितने छोटे बच्चे हैं, எதற்கும் பயப்பட மாட்டார்கள். किसी के लिए भी नहीं डरते। அங்கே சாடுவார்கள் இங்கே சாடுவார்கள் எங்கேயும் துள்ளி நாம தான் அந்த கையை பிடிச்சு பத்திரமா பிடிச்சு கூட்டி கொண்டு वे போக लोग வேண்டும். उधर कूदते इधर कूदते, हमें उनके हाथ पकड़कर लेकर चलाते हैं। அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. उनको तो एक धैर्य है, அம்மா அப்பா கூட வருகிறார்கள். माता पिता साथ आ रहे, நான் ஏன் பயப்பட வேண்டும்? मुझे क्यों डरना है? நான் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. डरने की जरूरत नहीं। எல்லாவற்றையும் உருவாக்கின தேவன் सभी को जो सृजनकार किया वो परमेश्वर நம்மை குறித்து சொல்லுகிறார், हमें देखकर कहता है, நீ என்னுடையவன், तू मेरा है, நீ என்னுடையவன். तू मेरा है। எவ்வளவு பெரிய பாக்கியம் நம்ம பெற்றிருக்கிறோம். कितनी बड़ी सौभाग्य को हम पाए। நீ தண்ணீர்களை கடக்கும் போது तू जब पानी को पार करे, நான் உன்னோட கூட இருப்பேன். मैं तेरे साथ रहूंगा। நீ ஆறுகளை கடக்கும் போது तू जब है कि नदियां को पार करेगा, அந்த ஆறு உன்மேல் புரள்வதில்லை. उस नदियां तेरे पर प्रबल नहीं करेगी। நீ அக்கினியில நடக்கின்ற பொழுது तू जब आग पर चलेगा, நீ வேகாதிருப்பாய். तू न जलेगा। அக்கினி ஜுவாலை உன்மேல் பற்றாது என்று எழுதப்பட்டுள்ளது. और जो अग्नि की ज्वाला तुझे उसकी आँच तेरे पर नहीं लगेगी करके लिखा है। இது நம்முடைய இருதயத்தை விட்டு ஒருபோதும் அசையவே கூடாது. ये हमारे हृदय से कभी भी हटने नहीं है। எப்பேற்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும் किसी भी तरह की परेशानी அது आए, உன்னை ஒன்றுமே செய்ய நான் அனுமதிக்க மாட்டேன். वो तुझे कुछ भी नहीं करेगी, उसकी अनुमति में नहीं நான் दूंगा। உன் வலது கை பிடித்து நான் உன்னை நடத்தி கொண்டிருக்கிறேன். तेरे दाहिना हाथ पकड़कर चलाता हूँ, நான் உன்னோட கூட இருக்கிறேன். तेरे साथ हूँ, உன்னை நான் பாதுகாக்கிறேன். तुझे संभालता हूँ। நீ என்னுடையவன். तू मेरा है।
எவ்வளவு சந்தோஷமா இருக்கு இல்லையா? कितनी आनंद की कार्य है। இதை அறிந்து உணர்கின்ற பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கையிலே சந்தோஷம் உண்டாகும். जब तुम इसे जान लोगे, समझ लोगे, तब हमारी जिंदगी पर खुशी होगी। ஆண்டவர் என்னை எப்படி தெரிந்தெடுத்திருக்கிறார், परमेश्वर ने किस तरह चुना है, அவர் என் மீது எவ்வளவு அன்பு கூர்ந்திருக்கிறார், हम पर कितना प्रेम किया है, எனக்காக தம்முடைய ஜீவனை கொடுத்திருக்கிறார், हमारे लिए तो अपना जीवन दिया है, தம்முடைய இரத்தத்தை சிந்தி என்னை மீட்டெடுத்திருக்கிறார், और रक्त बहाकर हमें उद्धार किया है, என்னை கிரயம் கொடுத்து வாங்கி விட்டார். हमें एक मोल लेकर लिया है। இனி நான் என்னுடையவன் என்று சொல்ல முடியாது. अब तो हम ये नहीं कह सकते कि मैं எனக்குரியது என்று சொல்ல முடியாது. मेरा जो चीज है वो मेरा है कर नहीं कह सकते। அவர் கிரயம் செலுத்தி நம்மை வாங்கி இருக்கிறார். परमेश्वर ने एक मोल देकर हमें खरीदा है। நாம் அவருடையவர்கள், हम उनके हैं, அவர் நம்முடையவர், वो हमारा है। அவர் எப்போதும் நீ என்னுடையவன் என்று அவர் சொல்லிக் கொண்டே இருக்கிறார். कहते कि तू मेरा है, உனக்காக ஜீவனை கொடுத்தேன், मेरे लिए जीवन दिया, உனக்காக இரத்தத்தை சிந்தினேன், रक्त बहाया, என்னை தியாகம் பண்ணினேன், मेरे लिए मैंने तुझे लिए तेरे लिए कुर्बान किया, பாவத்திலிருந்து மீட்டுக்கொள்ள, पाप से तुझे छुड़ाने के लिए, பாவத்தினால் உண்டான சாபத்திலிருந்து மீட்டுக்கொள்ள, पाप के द्वारा हुआ हुआ श्राप से छुड़ाने के लिए, உன்னை ஆசீர்வதிக்க, आशीष करने के लिए, இல்லாமல் நீக்கி போட்டு உன்னை நிறைவு உனக்கு தருவதற்காக, तेरे पास जो नहीं है उसको हटाकर तुझे भरपूर आशीष से भरने के लिए என்பதை தேவனுடைய பிள்ளைகளாய் நாம் நன்றாக அறிந்து கொள்ள ये வேண்டும். परमेश्वर के लोग हम सब ध्यान से जानना है। ஆபிரகாமை அழைத்த தேவன் इब्राहिम को बुलाया परमेश्वर, வாக்கு கொடுக்கிறார். वादा दिया है। ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் और हम देखते हैं कि उत्पत्ति 15 अध्याय முதலாம் வசனத்தை வாசிக்கலாம். पहले वचन को कोई पढ़ सकते हैं। இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்திலே உண்டாகி அவர், ஆபிரகாமே நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்றார். और यहाँ पर लिखा गया इन बातों से के पश्चात यहोवा के यह वचन दर्शन में अब्राहम के पास पहुंचा, हे अब्राहम मत डर, तेरी डाल और तेरी अत्यंत बड़ा प्रतिफल मैं हूं। தேவன் இங்கே இவ்வாறு சொல்லுகிறார். परमेश्वर कहता है, ஆபிரகாம் பார்த்து ஆபிரகாமே பயப்படாதே, हे इब्राहिम तू मत डर। ஆண்டவர் பார்த்து என்ன சொன்னார்? परमेश्वर ने देखकर क्या कहा? ஆபிரகாமே हे इब्राहिम நான் உன்னை அழைக்கிறேன், मैं तुझे बुलाता हूं, நான் சொல்லுகிற தேசத்துக்கு புறப்பட்டு போ, मैं तुझे दो देश के लिए मैं कहता हूं वो देश, உன்னுடைய குடும்பத்தை விட்டுவிடு, तेरे कुटुंब को छोड़ दे, சொந்த வீட்டை விட்டுவிடு, तेरे घर को छोड़ दे, சொந்த ஊரை விட்டுவிடு, तेरे गांव को छोड़ दे, எல்லாவற்றையும் விட்டுவிடு, सभी को छोड़ दे, நான் உனக்கு காண்பிக்கும் தேசம் நீ புறப்பட்டு போ என்றார். मैं जो देश को तुझे दिखाता हूं देश के लिए निकल कर चल। எதுவுமே ஒரு கையில இல்ல, புறப்பட்டு ஆண்டோட வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிந்து புறப்பட்டு போகிறார். उनके हाथ में तो कुछ नहीं था, परमेश्वर के वचन को ऐसे ही आधीन मानकर चला। எத்தனையோ மக்கள் இருந்தார்கள், அவர்களில் ஆண்டவர் இந்த ஆபிரகாமை தெரிந்து கொண்டார். कितने सारे लोग तो थे परंतु परमेश्वर ने केवल इब्राहिम को ही चुना। நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன், मैं तुझे आशीष ही आशीष करूंगा, உன் பேரை பெருமைப்படுத்துவேன், तेरे नाम को बड़ा करूंगा, நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய், तू आशीषित रहेगा, உன்னை ஆசீர்வதிக்கிறேன் ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னார். तुझे जो आशीष करेगा मैं उसे आशीष करूंगा। நம்மையும் அப்படித்தான் தேவனாய் கர்த்தர் இப்பொழுது அழைத்திருக்கிறார். और हमें भी परमेश्वर ने इसी तरह बुलाया है। உலகத்திலே லட்ச லட்சம் கோடி கோடி மக்கள் இருந்தாலும் यहाँ पर देखो लाखों लाखों करोड़ों करोड़ों के लोगों, இதற்கு மத்தியிலே நம்முடைய பெயரை சொல்லி தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். इसके बीच में परमेश्वर ने नाम लेकर हमें पुकारा है। நான் உனக்கு கேடகம், நீ பயப்படாதே ஆபிரகாமே, நீ हे பயப்படாதே, इब्राहिम तू मत डर, நான் உனக்கு கேடகமும் मैं तेरी डाल हूँ, மகா பெரிய பலனுமாய் இருப்பேன் என்று சொல்லி और இருக்கிறார். अत्यंत बड़ा मैं प्रतिफल हूँ कर परमेश्वर कहता है। ஆபிரகாமின் சந்ததியா இருக்கிற நமக்கும் தேவன் இந்த வாக்குத்தத்தத்தை தான் கொடுக்கிறார். और इब्राहिम की संतान जो हमें भी परमेश्वर यही वादा देता है। ஆபிரகாமின் சந்ததியாரே, और हे इब्राहिम के संतान நீங்கள் பயப்படாதீர்கள், मत डरो, நான் உங்களுக்கு கேடகமாய் இருப்பேன், मैं तुम्हारे ढाल हूँ, உங்களுக்கு மகா பெரிய பலனாய் இருப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். प्रतिफल अत्यंत महान प्रतिफल होगा परमेश्वर। ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया। ஆண்டவர் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். அதை எண்ணுகின்ற பொழுது அதற்கு அளவில்லாத மகிழ்ச்சி நமக்கு உண்டாகிறது. परमेश्वर ने हमें चुना है, जब हम ये सोचते तो एक अत्यंत एक आनंद हमारी जिंदगी पर आता है। ஈசாக்கு கிட்ட பேசுகின்ற பொழுது ஆண்டவர் அப்படித்தான் சொன்னார். ईसाक से बात करने के टाइम में ஏன் அந்த परमेश्वर சந்ததி कहते हैं, வழியாகத்தான் கிறிஸ்துவின் சந்ததி வருகிறது. क्योंकि इस संतान के द्वारा ही एक मसीह की संतान उत्पन्न होगी। ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் और उत्पत्ति 26 3ஆம் 4ஆம் வசனங்களை வாசிக்கலாம். 3 और 4 को पढ़े। இந்த தேசத்திலே வாசம் பண்ணு, இந்த தேசத்திலே வாசம் பண்ணு, நான் உன்னோட கூட இருந்து பாருங்க, நான் உன்னோட கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணை நிறைவேற்றுவேன்.
ஆம், ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து என் விதிகளையும் என் விதிகளையும் என் கற்பனைகளையும் என் நியமங்களையும் என் நியமங்களையும் என் பிரமாணங்களை கைக்கொண்டபடியினால் என் பிரமாணங்களையும் கை கொண்டபடியினால் நான் உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணி போதும், நான் உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்கள் போல பெருக பண்ணி ஏராளமான ஆசீர்வாதங்கள் பின்னாலே यहाँ எழுதப்பட்டுள்ளது. पर सारा कार्य लिखा गया कि परमेश्वर ने इब्राहिम से क्या क्या कहा और किस तरह की आशीषें आएगी। ஆபிரகாமின் நாட்கள் உண்டான ஒரு பஞ்சத்தை போல ஈசாக்கின் நாட்கள் ஒரு பஞ்சம் உண்டானது. और इब्राहिम के समय पर एक अकाल जिस तरह पड़ी उसी तरह ईसा के समय पर भी एक अकाल पड़ी। நாம் இங்கே பார்க்கின்ற பொழுது அப்பொழுது எகிப்து புறப்பட்ட ஈசாக்கு நீ அங்கே போக வேண்டாம் என்று ஆண்டவர் சொல்லிவிட்டார். जो मिस्र देश में जाने वाला ईसाक जो था उसको परमेश्वर ने कहा तू मत जा वहां पर, நான் உனக்கு எங்க சொல்லுகிறேன்னு அங்கே தான் இருக்க வேண்டும். और मैं तुझे जहां कहता हूं वहां तू चले जा। அவர் அப்படியே அங்கே வாசம் பண்ணினார். वहां वो गया कर हम देखते हैं, அப்பொழுதுதான் வாக்கு கொடுக்கிறார், तब उसे वादा देता இந்த है தேசத்திலே நீ வாசம் பண்ணு, इस देश में तू रहे, நான் உன்னை எங்க இருக்க சொல்றேன்னா அங்க மட்டும் இரு, और जहां मैं तुझे कहता हूं वहीं पर रहे, நான் உனக்கு என்ன சொல்ல அதை மாத்திரம் நீ செய், जो मैं तुझे कहता हूं केवल वही कर, நான் உன்னோட கூட இருப்பேன், मैं तेरे संग रहूंगा, இருந்து நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். मैं रहकर तुझे आशीष करूंगा। இதே வாக்குத்தத்தம் நமக்கும் इस கொடுக்கப்பட்டிருக்கிறது. वादा हमारे लिए दिया है। ஹalleluya, ஹalleluya. தேவனுடைய பிள்ளைகள் நம்மை பார்த்து நான் உங்களை और ஆசீர்வதிப்பேன், परमेश्वर हर हमें देखकर भी कहते हैं कि मैं तुझे आशीष நான் करूंगा, உங்களுக்கு உங்கள் சந்ததிக்கும் இந்த தேசங்களை யாவும் தருவேன் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். तुम्हारे लिए और तुम्हारे संतान के लिए इस देश को मैं तुम्हें दूंगा अगर परमेश्वर कहते உன் हैं। தகப்பனே ஆபிரகாமுக்கு என்ன ஆணையிட்டனோ அதை உங்களில் எல்லாரும் நிறைவேற்றுவேன் என்று तुम्हारे எழுதப்பட்டுள்ளது. जो पिता इब्राहिम को मैंने जो वादा दिया है वह तुम्हें भी तुम्हारे पर भी मैं पूरा करूंगा कर परमेश्वर कहते हैं। சொல்லி அவரை ஞாபகப்படுத்துகிறார். बोलकर उन्हें याद दिलाता है, ஆபிரகாம், இப்ராஹிம், உன்னுடைய தகப்பனாய் ஆபிரகாம் तेरा जो पिता என் इब्राहिम சொல்லுக்கு அப்படியே கீழ்ப்படிந்து मेरे वचन के वो ऐसे ही आदिम मानकर நான் என்ன விதிகளை கொடுத்தனோ அந்த விதிகளை அப்படியே கை கொண்டார். जो विद्या को मैंने दिया है वो विद्या का वैसे ही पालन किया है। என்ன கற்பனை சொன்னனோ அதை அப்படியே கை கொண்டார். जो भी मैंने उसको विद्या दिया है उसे उसने पालन किया என்ன நியமங்களை கட்டளையிட்டனோ அதுக்கு அப்படியே கீழ்ப்படிந்தார். और जो भी कार्य मैंने उसको बताया है उसके अनुसार उसने चला है। என் பிரமாணங்களை அப்படியே கை கொண்டார். मेरे प्रमाणों को माना है। நீங்களும் அப்படியே கை கொள்ளுகின்ற பொழுது जब तुम भी उसकी मानकर चलोगे तो உங்களை உங்கள் சந்ததியும் ஆசீர்வதிப்போம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். तुम्हारे और तुम्हारे संतान आशीष होंगे करके परमेश्वर कहता है। இந்த ஈசாக்கு தான் அந்த பஞ்சமான தேசத்திலே விதைத்தார். इस इसहाक जो है उस अकाल के समय पर उन्होंने बोया। ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி அவர் அங்கே இருந்து பஞ்சமா இருந்தாலும் ஆண்டவர் சொல்லிவிட்டார் அங்கே இருப்போம். और अकाल भी पड़ा तो उसने क्या किया, परमेश्वर ने कहा हम यहाँ रहेंगे। ஆண்டவரே பஞ்சமா இருக்கிறது நாளைக்கு சாப்பிட என்ன செய்யணும்னு கேட்கல. उसने ये नहीं पूछा परमेश्वर अकाल तो पड़ गया है ஆண்டவர் खाने का क्या करे करके। ஆண்டவர் சர்வ வல்லமுள்ள தேவன். परमेश्वर सर्वशक्तिमान அவரால் परमेश्वर। செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை. उससे नहीं होने वाला कोई कार्य ही नहीं है। அவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு அவர் கண்டிப்பாக செய்வார் जो उस पर विश्वास करते हैं उसको निश्चय करेगा। என்று அறிந்திருந்தபடியினாலே जाना था इसलिए அந்த பஞ்சம் எல்லாருக்கும் பஞ்சம் இருக்கலாம். अकाल तो देखो सभी के लिए अकाल था। இவரை நீ பயப்பட வேண்டாம் என்று ஆண்டவர் சொல்லிவிட்டார். परमेश्वर ने कहा मत डरो, நான் உன்னோட கூட இருப்பேன், तेरे संग रहूंगा, நான் உன்னோட செய்யற காரியம் பெரிதா இருக்கும். मैं तेरे संग रहकर जो करने वाला कार्य बड़ा है। ஆண்டவரை விசுவாசித்து விதைத்தார். परमेश्वर पर विश्वास कर बोया, அது 100 மடங்கு விளைந்தது என்று வேதத்தில் எழுதப்பட்டுள்ளது. 100 गुना प्रतिफल आया कर हम देखते हैं। கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் परमेश्वर उसको आशीष किया इसीलिए। நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். और अच्छे से जान அப்ப ஒரு लीजिए, மனிதனை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும். और एक इंसान को परमेश्वर आशीष करना है। ஈசாக்கு அந்த தேசத்திலே விதைத்தார். और ईसाक उस समय पर देश पर बोया उसने, கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் परमेश्वर ने उसे आशीष किया அந்த इसलिए வருஷத்திலே 100 மடங்கு பலனை அடைந்தான் என்று उस वर्ष எழுதப்பட்டுள்ளது. वो 100 गुना फल पाया कर देखते हैं। 100 மடங்கு பலன் அடைந்தது மாத்திரம் அல்ல केवल 100 गुना அருமையானவர்களே, फल पाना नहीं लोग, அவன் ஐஸ்வர்யவன பெரிய 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 பிரபுவாய் மாறினான். वो बहुत बड़ा महान पुरुष हुआ कर देखते हैं। வர வர விருத்தி அடைந்தான். आते आते वो बड़ा होते गया, மகா பெரியவனானான். बहुत बड़ा हुआ। ஹalleluya, हालेलुया। கர்த்தருடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, परमेश्वर के वचन सुनने वाले हे प्रियो, உங்களுக்கு இந்த வார்த்தையை தான் ஆண்டவர் சொல்லுகிறார். आपको भी परमेश्वर यही वचन कहता है। உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். आपके जिंदगी पर आप भी आशीष நீங்கள் पाएं। ஐஸ்வர்யவான்களாய் மாற வேண்டும். धनवान बनना है, ஆவிக்குரிய வாழ்க்கையா இருக்கட்டும், आत्मिक जिंदगी हो, சரீர பிரகாரமான வாழ்க்கையா शारीरिक இருக்கட்டும், जिंदगी हो, பொருளாதார பிரகாரமான வாழ்க்கையா और இருக்கட்டும், जो है कि धन संपत्ति हो, எல்லாவற்றிலும் ஐஸ்வர்யவான்களாய் மாற வேண்டும். सभी में हम धनी बनना है। வர வர விருத்தி அடைய வேண்டும். आते आते बढ़त होना है, மகா பெரியவர்களாய் மாற வேண்டும். बहुत बड़ा उसमें होते जाना है। கர்த்தருக்காக பெரிய பெரிய காரியங்களை செய்ய परमेश्वर வேண்டும். के लिए बड़े बड़े कार्य करना है, அவருக்காக எழும்பி பிரகாசிக்க வேண்டும். उनका प्रकाशमय होना है। அவருடைய பணிகளை சந்தோஷத்துடன் நாம் செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் सेवकाई சொல்லுகிறார். जो है संतुष्ट के साथ करना है। ஹalleluya, हालेलुया।
அருமையான தேவனுடைய ஜனமே, हे प्रिय परमेश्वर के लोग, வேத வசனங்களை கேட்கிறவர்கள் மாத்திரமல்ல, वचन को केवल सुनना नहीं, நீங்கள் அதன்படி செய்கிறவர்களாய் இருங்கள். उसके अनुसार करने के लिए आप लोग நிச்சயமாக தேவன் நம்ம எல்லாவற்றிலும் इससे ஆசீர்வதிப்பார். परमेश्वर सभी पर आशीष நம்ம करेगा। ஆண்டவரை மகிமைப்படுத்த ஆண்டவர் வார்த்தையின்படி और ஜீவிக்காவிட்டால், जब भी हम परमेश्वर के वचन के अनुसार ना जिए तो நாம் நம்முடைய அறிவின் பிரகாரம் இந்த உலகத்திலே ஜீவிக்க விரும்பினோமானால், हमारे जो मन विचार के अनुसार जिधर जिए तो தேவன் வைத்திருக்கிற அந்த ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. परमेश्वर ने जो आशीष रखा है वो पा नहीं सकते। ஆண்டவர் பெரிய ஒரு முக்கியமான வந்து பலிகளை நமக்கு வைத்திருக்கிறார். परमेश्वर ने मुख्य तरह की बलि को रखा है அவர் சொல்லுறதை கேட்டு அப்படியே கீழ்ந்து நடங்க, இவ்வளவுதான் நம்முடைய வாழ்க்கையில. और उसको सुनकर वैसे मानना है, चलना है। கர்த்தர் ஆசீர்வதிப்பார். परमेश्वर आशीष கர்த்தர் அந்த करेगा। ஈசாக்கை ஆசீர்வதித்தபடியினால் परमेश्वर ने ईसा को आशीष किया, इसलिए அப்படியே எழுதியிருக்கு. அதனால தான் அவன் பிரயாசத்தை பார்த்தான 100 மடங்கு பலனை கொடுத்தார். इसलिए उसके प्रतिफल को देखकर 100 गुना आशीष दिया। இப்ப நாம் பல இடங்களிலே வேலைகள் செய்கிறோம். बहुत सारी जगह पर हम काम करते हैं, தேவன் நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறார். परमेश्वर हमें देख कर रहता है। கர்த்தர் சித்தத்தின்படியே செய்ய ஆரம்பித்து हम விட்டார். परमेश्वर की इच्छा के अनुसार எங்க करें। இருக்கிறோமோ அங்கே 100 மடங்கு பலன் ஆண்டவர் நமக்கும் தருவார். जहां हम होंगे वहां 100 गुना प्रतिफल ஆபிரகாமின் ஆசீர்வாதம் ஈசாக்குக்கு வந்தது. इब्राहिम की आशीष इसहाक को आया, ஈசாக்கின் ஆசீர்வாதம் வந்து ஆசீர்வாதம் அப்படியே தொடர்ந்து யாக்கோபுக்கு வந்தது. ईसा की आशीष वैसे याकूब को आया, அப்படியே தேவனுடைய ஜனங்கள் வந்து கொண்டே இருக்கிறது. वैसे परमेश्वर के लोगों को आता जाता है। புதிய ஏற்பாட்டில் எழுதி இருக்கின்ற பொழுது नई करार पर लिखा है ஆபிரகாமின் ஆசீர்வாதம், इब्राहिम का आशीष, ஆவிக்குரிய ஆசீர்வாதம், आत्मिक आशीष, பொருளாதார ஆசீர்வாதம், धन संपत्ति की आशीष, எந்த ஆசீர்வாதமா जो இருந்தாலும் भी आशीष हो கிறிஸ்து இயேசு மூலமாய் நமக்கு இப்பொழுது கிடைக்கிறது என்று எழுதப்பட்டுள்ளது. मसीह यीशु के द्वारा हम सबको मिला कर ஹalleluya. हालेलुया। இந்த கிறிஸ்து இயேசு நாம் ஏற்றுக்கொண்ட இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். इस जो मसीह को हमने उद्धार करता माना है, நம்மை ஆசீர்வதிக்கிறவராக, आशीष करने के நம்மை लिए, பாதுகாக்கிறவராக, बचाने के लिए, நம்மை வழி நடத்துகிறவராக, चलाने के लिए, குறைகளை நீக்கிறவர்களாக, दुनिया को हटाने के लिए, நம்மை வந்து ஐஸ்வர்யங்களை மாற்றுகிறவராக धनवान बनाने के लिए ஆண்டவர் வைத்திருக்கிறார். परमेश्वर ने रखा है। கிறிஸ்து இயேசு மூலமாய் பெற்றுக்கொள்வோம் என்று தேவன் இங்கே எழுதியுள்ளார். मसीह यीशु के द्वारा हम पालेंगे कर परमेश्वर कहते हैं। பாருங்க, இவன் வந்து விரித்திடன் மகா பெரியவனாய் மாறிவிட்டான். ये इंसान बड़ा हुआ और बहुत बड़ा इंसान बन गया। அவனுக்கு ஆட்டு மந்தைகளும் மாட்டு மந்தையும், उसको जो भेड़ और बकरियां, அநேக வேலைக்காரர்கள் பணிவிடைக்காரர்களும் बहुत सारे नौकर लोग थे இருந்தார்கள் என்று அங்கே எழுதப்பட்டுள்ளது. वहां पर थे कर हम देखते हैं। இவன் வர வர பெருகிட்டே போறத பார்த்தா और जितना बड़ा हुआ कर जैसा அந்த देखे பெலிஸ்தர் வந்து அவர் மேல் பொறாமை கொள்ளுகிறார்கள். उस फिलिस्तीन उन पर आकर हम देखते कि जलन होते। ஆபிரகாம் தோண்டின அந்த கிணற்றெல்லாம் இவர்கள் தூத்து போட்டு தோண்டும் போது அங்க தண்ணீர் வருகிறது. और जो है इब्राहिम लोगों ने जो कुएं जो खोदे हैं वहां पर हम लोग देखते हैं कि पानी आती है। உடனே இந்த பெலிஸ்தர் போய் எங்களுக்குள்ள என்று அதை அவர்களிடத்திலிருந்து பறித்துக் கொள்ளுகிறார்கள். उन्होंने उसे आक्रमण कर लिया। ये लोग कहते कि ये हमारा है। சரியாப்பா உன்ட தந்திரதான் வேற இடத்துக்கு போறேன். चलो ठीक है, मैं तुम्हें दे देता हूं, मैं आगे जाता हूं। அங்கேயும் வந்து சண்டை போட்டு அங்கே ஒரு கிணத்து தோண்டா அங்கேயும் தண்ணி வருது. वहां पर जाकर लड़ाई किया, वहां पर जाकर पानी निकाला तो वहां पर அங்கே வந்து எங்களுக்குள்ளதான் விட்டுருந்தாங்க, எப்ப நான் விட்டுறதேன் எடுத்துக்கா. तो वो बोले कि ये लो, तो ये भी तुम ले लो, हम आगे இது जाते ரெண்டு हैं। மூணு இடத்துல தோண்டும் போதெல்லாம் வந்து கேட்டார்கள். 2-3 जगह पर उन्होंने जो कुएं को खोदे तो उन्होंने फिलिस्तीन ने आके मांगा। அப்படி அப்படியே அங்கே கொடுத்து விட்டார் என்று எழுதப்பட்டுள்ளது. ऐसे उन्होंने दे दिया करके देखते हैं। இன்னொரு இடத்துல வந்து தோண்டுகின்ற பொழுது एक और जगह पर जब उन्होंने कुएं खोदे, அதற்கு பிறகு அவன் வந்து அதிலே தடுதல் செய்யவில்லை. उधर उसके बाद फिलिस्तीन आकर वहां पर रोका नहीं। 24ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கின்ற பொழுது 24वां वचन पर हम पढ़े, அன்று ராத்திரியிலே उस रात को கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, और उसे दर्शन देकर, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய தேவன், और मैं तेरा परमेश्वर इब्राहिम का, जो मेरा दास इब्राहिम का परमेश्वर हूँ, அப்பமா தான் நீ பயப்படாதே, मत डर, நீ பயப்படாதே, मत डर। அவன் உருட்டுறான் பிரட்டுறான், நீ பயப்படாதே, वो तुझे डराता है, घुमाता है, मत डर। நான் உங்களுக்கு பெரிய வாக்குத்தத்தங்களை बड़ा கொடுத்தேன். वादा मैं तुझे दिया हूँ, நான் ஆபிரகாமுடைய தேவன், பயப்படாதே, और मैं तुझे मत डर, நான் உன்னோட கூட இருந்து तेरे संग रहकर என் ஊழியக்காரனாகிய ஆபிரகாமின் நிமித்தம் तेरे सेवक इब्राहिम के जो अनुसार உன்னை ஆசீர்வதித்து आशीष कर உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் என்று வாக்கு तेरे கொடுக்கிறார். संतान को बड़ा करूंगा करके परमेश्वर कहता है। வர வர வளர்ந்து தான் போகிறான். आते आते बढ़ता जाता அப்ப है। தேவனுடைய பிள்ளைகள் வர வர வளர்ந்து தான் போவார்கள். परमेश्वर के लोग आते आते बढ़ते जाएंगे। ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ந்து போவார்கள். आत्मिक जीवन में बढ़त होगी। கயிறு செய்ற எல்லா வேலையும் தேவன கர்த்தர் हाथों की जो ஆசீர்வதிக்கிறதினால் प्रयास की जो सारी आशीष, நான் அவங்களெல்லாம் ஆசீர்வதித்து பெரிய ஆட்களான எழுதி இருக்கிறேன். आशीष को बहुत बड़े धनवान करके அப்ப நாம் என்னன்னு பெற்றுக்கொள்ளாமல் हम இருக்கிறோம். ये नहीं पा सकते। நாமும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் हम சொல்லுகிறார். किसे पा सकते, परमेश्वर कहता है। பார்த்தா வர வர கொஞ்ச நாள்ல என்ன ஆகி போச்சுன்னா பெலிஸ்தீன் இவர்களை பார்த்து பயந்து போயிட்டான். आते आते देखकर फिलिस्तीन इनको देखकर डरने लगे। அங்கே 28ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 28वां वचन को पढ़े।
பாருங்க, தேவனுடைய பிள்ளைகள் எங்க இருந்தாலும் சரிதான், और परमेश्वर की प्रजा कहां पर भी हो, உங்களை யாரு விரோதிச்சாலும் சரிதான், तुम्हें कोई भी विरोध करे तो भी ठीक ரொம்ப है, மேலே போயிட்டு மேல பொறாம கொண்டாலும் சரிதான், तुम आगे बढ़कर तुम पर जलन होगे तो भी ஆண்டவர் சொல்ல பயப்படவே வேண்டாம். परमेश्वर कहते हैं मत डर, நீ பயப்பட வேண்டாம். मत डर। ஒரு நாள் வரும், அவன் வந்து உடன்படிக்கை பண்ணுவான். एक दिन आके तेरे से मेल मिलाप करेगा, இவன் பெரியவனாகி வர வர பெரியவனாகி மகா பெரியவனானான். ये बढ़कर बढ़कर बहुत बड़ा हुआ कर कर देखते हैं। தோண்ட கிணத்தெல்லாம் பிடிங்கிக்கிட்டான், கொடுத்துட்டான். जितने भी इन्होंने जो कुएं खोदे उन्होंने मांगा, इन्होंने दे दिया। இன்னொரு குணத்தை லாஸ்ட்ல ஒரு அந்த கிணத்தை தோண்டுப்பா வரல, இவன் வந்து பெரிய ஆளா अंत में மாறிட்டான். इसने जो कुएं को खोदा वो आकर उन्होंने लिया नहीं, ये बड़ा इंसान हो இங்க गया। பாருங்க, பஞ்சத்துக்கு புழைக்க போனவன் और देखो अकाल से बचकर जाने के लिए गया था, இவன் எதனால பெரிய மனுஷனா மாறினா? कैसे बड़ा इंसान हुआ? ஆண்டவர் அவனோட கூட இருந்தபடியால். परमेश्वर उसके साथ था, इसीलिए। அருமையான தேவனுடைய ஜனமே, प्रिय परमेश्वर, நாம எங்க இருந்தாலும் ஆண்டவர் நம்மோட கூட இருக்கிறபடியால் हम जहां पर भी गए परमेश्वर हमारे साथ है, इसलिए நாம் பெரியவர்கள் தான், हम बड़े हैं, நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் தான். आशीष ஹalleluya, हालेलुया, அவர் நிச்சயமாக நம்மை ஆசீர்வதிப்பார். इससे आशीष करेगा। அவர்களை பார்த்து உடன்படிக்கை பண்ணுகிறார்கள். देखकर जो जल्दी मेल मिलाप करता ஏன்னா है, உடன்படிக்கை பண்ணாட்டு நாளைக்கு நம்மளையும் ஒண்ணு இல்லாம ஆக்கிர கூடாதுன்னு பயப்படுகிறார். और वो शपथ खाकर वो मेल मिलाप करते, नहीं तो कल ये लोग खाके हमें அவர் சொன்ன வார்த்தை அதுதான். उन्होंने जो वचन कहा वो यही அதற்கு है, அவர்கள் उसके लिए वे लोग, நிச்சயமாய் நாங்கள் பார்த்தோம், கர்த்தர் உம்மோட கூட हमने இருக்கிறார் तो प्रत्यक्ष देखा है कि यहोवा तेरे साथ है, என்று நாங்கள் கண்டோம். ये हमने देखा है। ஆம் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, हे प्रिय परमेश्वर के लोग, பல இடங்களில் இருக்கிறீர்கள், பல இடங்களில் வேலை செய்கிறீர்கள். आप लोग अलग अलग जगह पर है, अलग अलग जगह पर काम करते हो। மெய்யாகவே ஆண்டவர் உங்களோட இருக்கிறார் என்று உங்களுக்கு மேல் அதிகாரிகள் கண்டுகொண்டால், निश्चय परमेश्वर तुम्हारे साथ है, ये आपके ऊपर वाले अधिकारी लोग जान ले तो உங்களை கண்டு அவர்கள் பயப்படுவார்கள் என்று आपको எழுதப்பட்டுள்ளது. देखकर वे डरेंगे कर कर यहाँ पर लिखा गया ஆண்டவருடைய है। நாமம் உங்களுக்கு தரிக்கப்பட்டதை கண்டு பயப்படுவார்கள் என்று परमेश्वर எழுதப்பட்டுள்ளது. के नाम तुम पर लिखा गया देखकर वो डरेंगे। ஆனா தேவனுடைய பிள்ளைகளாய் காணப்படுகிற அநேகர் और परमेश्वर के लोग जो रहने वाले बहुत ஆண்டவர் सारे, கூட இருக்கிறார் என்பதை மறந்து परमेश्वर விடுகிறார்கள். हमारे साथ है, वे भूल जाते हैं। அவர் மகாபரிய பலனாய் இருக்கிறார் என்பதை மறந்து वे விடுகிறார்கள். बहुत बड़े जो बल है कर कर भूल जाते हैं, ஆண்டவர் கண்டதற்கெல்லாம் பயப்படுகிறார்கள். इसीलिए सब चीजों से डरते हैं। எந்த நோய் எந்த பிரச்சனை வரட்டும், कोई भी बीमारी, कोई भी तरह உங்களை की ஒண்ணும் परेशानी, செய்யாதுன்னு ஆண்டவர் சொல்லுகிறார். तुम्हें कुछ नहीं करेगा करके परमेश्वर நீ कहता है। அக்கினியில் நடந்து போவாய், तू आग के बीच में चलकर चलेगा, அக்கினிமாய் சோதனை உனக்கு வரும், अग्नि की जो है कि परीक्षा तेरे पास ஆனா आएगी, அது உன்னை ஒன்றுமே செய்யாது. तुझे कुछ नहीं करेगी। அக்கினி உன்மேல் பற்றாது. और जो है कि जो है आग तुझे कुछ नहीं करेगी। சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ தீக்குள்ள தான் போட்டாங்க, सातवां मिशक अबेदनेगो को देखो आग पर तो डाला, அவங்க மேல தீ பிடிச்சிச்சா? क्या उन पर आग आई? இல்ல, ஒரு முடி கூட கருகல. उनकी बाल भी कहीं पर जली नहीं। ஆண்டவர் கூட வந்து நின்னு பாதுகாக்கிறார். परमेश्वर साथ रहकर आकर बचाया। அருமையான தேவனுடைய ஜனமே, ये परमेश्वर के लोग, நம்ம மைண்ட் கொஞ்சம் விரிவாக்கி ஆண்டவர் குறித்து நாம் தியானித்து பார்க்க வேண்டும். हमारे जो मन को विस्तार कर कर परमेश्वर के बारे में ध्यान करना है। நமக்காக அவர் எவ்வளவு நன்மைகளை செய்து हमारे लिए கொண்டிருக்கிறார், कितना भलाई किया है, அதை பெற்றுக்கொள்ள வேண்டியதான் நம்முடைய கடமை. वो पाना हमारा जो कार्य है। ஆண்டரை துதித்து பாடி ஆண்டரை விசுவாசித்து ஆண்டரை எனக்கு நல்ல என்ன ஈசாக்கு மேன்மைப்படுத்தி இருக்கிறாரே, और परमेश्वर को गीत गाकर आराधना कर परमेश्वर अपने ईसा को बढ़ाया, அந்த ஈசாக்கை நீர் ஐஸ்வர்யனா மாற்றி இருக்கிறாரே, ईसा को धनवान बनाया है। அவர் வரவர விரித்தடைந்து மகா பெரியவனாக वे எழுதப்பட்டிருக்கிறது. आते आते बड़े होकर बहुत बड़ा धनवान हुआ कर இந்த देखते हैं। ஆபிரகாமின் ஆசீர்வாதம் தானே எங்களுக்கு வரும். ये इब्राहिम की आशीष तो हमें आनी நீர் है, எங்களையும் ஆசீர்வதியும், हमें भी आशीष करना है। நாங்களும் விசுவாசிக்கிறோம் हम भी तुम्हें विश्वास करते हैं। என்று ஆண்டவருடைய சித்தத்தை நாம் செய்வோமானால் परमेश्वर की इच्छा पूरी करे तो நிச்சயமாக தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். निश्चय परमेश्वर हमें आशीष करेंगे। நம்ம அங்கே 29 வசனத்தை பார்க்கின்ற பொழுது 29 को देखे அங்கே பார்த்தா கீழே அதில் உள்ள பாதியில் உம்முடைய உடன்படிக்கை பண்ணிக்கொள்ள வந்தோம். और तुम्हारे साथ हम एक ही वाचा बांधने आए। நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே என்றார்கள். तुम परमेश्वर के द्वारा आशीष किए कर कर हम देखते हैं। பயந்து உடன்படிக்கை பண்ண வந்தார்கள். क्यों देखो डर कर वहां लोग वहां पर கர்த்தர் அவரோடு கூட இருந்தார் என்று எழுதப்பட்டுள்ளது. परमेश्वर उसके साथ थे அவர் देखकर डर कर आए। கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர் என்று எழுதப்பட்டுள்ளது. के द्वारा आशीष किया हुआ कर लिखा है। ஆமரிமான தேவனுடைய ஜனமே, ये परमेश्वर के நீங்கள் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தீர்களானால், परमेश्वर के द्वारा आप आशीष पाए तो தேவனுடைய பிள்ளைகளாய் ஜீவிக்கிறது உங்களுக்கு மேல் இருக்கிறவர்கள் கண்டார்களானால், परमेश्वर तुम्हारे साथ है ये तुम्हारे ऊपर के अधिकारी जान ले तो அவங்களுக்கு விரோதமா கடந்து வந்தாலும் கொஞ்ச நாட்கள் உங்களோட அன்போடு கூட நடந்து हमारे கொள்வார்கள். विरोध आए थोड़े दिन में के बाद तुम्हारे साथ वो प्रेम के साथ आएंगे, உங்களோட ஒரு உடன்படிக்கை பண்ணி கொள்வார்கள். तुम्हारे साथ एक वाचा बांधेंगे। இவர்களோட தேவன் இருக்கிறார். इनके साथ परमेश्वर है, இவர் எந்த வேலை செஞ்சாலும் அது வாய்க்கிறது. जो भी कार्य करते हैं वो कार्य पूरी होती है। நம்முடைய கம்பெனிக்கு வரும்போது சின்ன ஆளா தான் இருந்தார். हमारे कंपनी में आने का टाइम तो छोटा इंसान था, இப்போ அவர் வளர்ந்து வந்து ஒரு பெரிய லெவல் அடைந்து अब விட்டார். आता आता बहुत बड़ा हो गया। அப்ப இவரை நமக்கு ஃப்ரெண்டா வைத்துக் கொள்ள வேண்டும். इससे हमें हमारे मित्र
मित्र बना लेंगे, இவரிடத்தில் ஆலோசனை கேட்க வேண்டும், आलोचना मांगेंगे, இவரோட கடன் செல்ல வேண்டும், के साथ हम ले அந்த चलेंगे ஆசீர்வாதம் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர்களும் உங்களை பார்த்து அறிந்து கொள்வார்கள். और वो आशीष हमें भी पाना कर वे लोग भी देखकर तुम्हें जान लेंगे। ஆனா தேவனாய கர்த்தர் பெரியவர், परमेश्वर तो बहुत बड़ा அவர் है, எப்போ ஜனங்களை பார்த்து பயப்படாதீர்கள் பயப்படாதீர்கள் தான் சொல்ல, ஆனால் ஜனங்கள் பயப்பட்டு கொண்டுதான் वो இருக்கிறார்கள். हमेशा लोग अपने प्रजा को देखकर कहता है मत डरो मत डरो, फिर भी लोग डरते हैं। மோசே ஜனங்களை நடத்தி கொண்டு வரும்போது அவர்கள் பயந்தார்கள் என்று எழுதப்பட்டுள்ளது. मूसा जब लोगों को चला कर लेकर आए वे डरे करके देखते हैं। சூழ்நிலை அப்படிதான் இருக்கும். और देखो वैसी परिस्थिति हो, அங்கே பார்த்தால் செங்கடல், இங்க பார்த்தால் பார்வோன் சேனை. उस जगह अगर देखे तो वहां पर लाल समुद्र, यहाँ देखो तो फिरौन की सेना। அதுக்கு முன்னதான் 10க்கு அதிகமான அற்புதங்களை செய்து அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். उसके पहले 10 तरह की अलग अलग अचंबा आश्चर्य काम कर ले आया, இப்பவும் பயந்து நடுங்குகிறார்கள். अब भी देखकर डरते हैं। அப்பவும் ஆண்டவர் பயப்படாதீர்கள், परमेश्वर कहते हैं मत இந்த डरो। காண எகிப்தியரை இந்த பிரச்சனைகளை நீங்கள் ஒருபோதும் என்ன காண आज மாட்டீர்கள். जो मिस्र के लोगों को देख रहे हो इसके बाद तुम नहीं देखोगे। அப்படினா பிரச்சனைகள் அது போல தான் வரும் நம்முடைய வாழ்க்கையிலும். परेशानी तो इसी तरह आएगी। நம்ம ஆண்டவரை விசுவாசிக்க வேண்டும், परमेश्वर को विश्वास करना அவரை है, துதிக்க வேண்டும், धन्यवाद देना है। அவர் நமக்கு கொடுக்கிற அந்த ஆலோசனை பிறகு நம்ம கடந்து சென்று கொண்டே இருக்க जो வேண்டும். आलोचना परमेश्वर देते हैं उसके अनुसार हमें निकल कर चलना है। அன்று பார்த்த எகிப்தியரை அதுக்கப்புறம் வாழ்க்கையில ஒரு நாளும் பார்க்கவில்லை. उस दिन दो मिस्र के लोग को देखा उसके बाद देखा नहीं। நம்முடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட பிரச்சனை வந்து அது பிறகு பின்பு ஒருபோதும் வராது. वैसे परेशानी हमारी जिंदगी पर भी आई तो उसके बाद कभी नहीं அது आएगी, அப்படியே அகன்று விடும். हट जाएगी। நாம் ஆண்டவரை நாம் விசுவாசத்தை பயப்படாமல் இருக்க வேண்டும். परमेश्वर पर विश्वास कर कर नहीं डरना है। உபாகமம் 1 அதிகாரத்திலே और व्यवस्थावरण हम देखते हैं पहला बच्चा 31 வசனத்தை வாசிக்கலாம். पहला अध्याय 31 को पढ़े। ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல நீங்கள் இவ்விடத்திற்கு வருகிற வரைக்கும் நீங்கள் இவ்விடத்துக்கு வருகிற வரையிலும் நடந்து வந்த வழிகள் எல்லாவற்றிலும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்ததை கண்டீர்களே. हालेलुया हालेलुया। यहाँ पर लिखा है फिर तुमने जंगल में भी देखा कि जिस रीति से कोई पुरुष अपने पुत्र को उठाए चलता है उसी रीति हमारा परमेश्वर यहोवा हमको इस स्थान पर पहुंचने तक उसे उस सारे मार्ग में जिससे हम आए उठाए रहाए कर कर हम देखते हैं। இங்கே சொல்லுகின்ற பொழுது மோசே அவர் சொல்லுகிறார், मूसा इस तरह कहते हैं உங்களுக்கு முன் செல்லும் உங்கள் தேவனாகிய கர்த்தர். तुम्हारे आगे जाने वाला तुम्हारा परमेश्वर। திருப்பி திருப்பி ஞாபகம், உங்களுக்கு முன்னாலே உங்கள் தேவனாகிய கர்த்தர் கடந்து சென்று கொண்டிருக்கிறார். वापस वापस वो याद दिलाते कि तुम्हारे आगे तुम्हारा परमेश्वर चलता அந்த है। கர்த்தர் தான் எகிப்தில் உங்களோடு இருந்து உங்கள் கண்களுக்கு முன்பாக செய்த எல்லாவற்றை போலவும் मिस्र में रहकर वो जितने भी तुम्हारी आंखों के सामने परमेश्वर ने अद्भुत कार्य किया, வனாந்தரத்திலும் அவர் செய்த எல்லாவற்றை போலவும் जंगल में जो कार्य किया உங்களுக்காக அவர் யுத்தம் பண்ணுவார். तुम्हारे लिए युद्ध करेगा, உங்களுக்காக எல்லா காரியத்தையும் அவர் பார்த்து तुम्हारे लिए கொள்வார். हर कार्य वो करेगा। ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போகிறது போல एक इंसान देखते हैं कि किस तरह अपने जो बच्चों को पुत्र को उठा के लिए चलता है। ஊர் நாட்டுல பார்க்கலாம் அந்த நாட்களில். वो गांव में तो हम देख सकते हैं उस समय पर। இந்த பஸ் கிடைக்க ஏதாவது ஒரு ஊருக்கு போனா நடந்து தான் போக வேண்டும். देखो बस मिलता नहीं है तो दूर तक चलकर जाना पड़ता है। அப்ப இந்த சின்ன பிள்ளைகளை தூக்கி அப்படி தோல்ல வச்சு ரெண்டு காலையும் போட்டு ரெண்டு காலை மட்டும் பிடிச்சு விடுவார்கள். छोटे बच्चों को देखो कंधे पर बिठाकर वो दो पैर को पकड़कर चलते हैं, அவர்கள் உட்கார்ந்து தலையை பிடித்துக் கொள்வார்கள். वे लोग ऊपर बैठकर सर पकड़ लेते हैं। இவர்கள் நடந்து எத்தனை கிலோமீட்டர் போவார்கள், அவர்கள் மேல உட்கார்ந்து நல்ல ஜாலியா குதிரையில சவாரி பண்ண மாதிரி பண்ணிக்கிட்டு ये लोग तो இருப்பார்கள். बहुत सारे दूर चलते हैं, वो बच्चे लोग तो अच्छे से बैठकर सर के ऊपर बैठकर जाते हैं। எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் பார்த்திருக்கிறோம். हमारी जिंदगी पर देखे இல்ல பஸ் கிடையாது அந்த நாள். காலையில ஒரு பஸ்னா சாயங்காலம் தான் ஒரு பஸ் இருக்கும். सुबह एक बस तो शाम को एक बस ऐसा होती है। கல்யாண வீட்டுக்கு போனா காலையில எழும்பி ஒரு 8 மணிக்கு புறப்பட்டு அப்படியே நடையா நடந்து போயிட வேண்டியதுதான். जो हम विवाह के कोई घर पर जाना हो तो सुबह 8 बजे उठकर हम चल चल कर जाते थे। ஊருக்கு ரிட்டர்ன் வரதுக்கு மதியம் சாப்பிட்டோன்னு ஒரு புறப்பட்டு வேண்டியதான். என்ன ஊர் வந்துட்டு சொல்லி சொல்லி பிள்ளைகளை நடக்க வச்சு ஊர் வர கொண்டு சேர்த்துருவார்கள். और देखो जब विवाह खत्म हो गई तो भी दोपहर को निकल कर गाँव यहाँ आ गया वहां आकर चल चल कर बच्चों को चला कर ले आ जाते। கால் வலிக்கு சோர்ந்து உட்கார்ந்து என்ன வந்துட்டு அந்த ஆறு மண்ணை தோண்டுங்க தண்ணி வரும், அவங்கள தான் இதுக்கு முன்ன நடந்ததே மறந்துடுவாங்க. और देखो बच्चे को वो बोल बोल कर ये आ गया वो आ गया कर कर उन्हें जल्दी से वहां पर पहुंचाते हैं। அப்போ தூக்கி சுமந்து கொண்டு வருவார்கள். और ऐसे बच्चों को उठा कर ले நம்மெல்லாம் आते। பெரிய பெரிய ஆளா இருக்கிறோம். हम देखो बड़े बड़े इंसान ஆனா ஆண்டவர் நம்மகிட்ட என்ன சொல்லுகிறார்? परमेश्वर हमसे क्या कहता है? அவர் சொல்லுகிறார், ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல एक इंसान अपने बच्चों को जिस तरह उठाकर ले चलता है, நீங்கள் இவ்விடத்துக்கு வரும் வரையிலும் तुम यहाँ आने तक எல்லா வர வரைக்கும் நடந்து வந்த வழிகள் எல்லாவற்றிலும் आने के
स्थान तक सारे मार्ग உங்கள் में தேவனாய கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்ததை கண்டீர்களே என்று எழுதப்பட்டுள்ளது. तुम्हारा परमेश्वर तुम्हें उठाकर ले आया, ये आप लोगों ने देखा है कर मूसा ने कहा। நம்முடைய வாழ்க்கையை சற்று ஆராய்ந்து பார்ப்போம். हमारे जो जिंदगी को परख कर எப்படிப்பட்ட देखें, பிரச்சனைலாம் தேவனாய கர்த்தர் நம்மை விடுவித்தார். किसी भी तरह की परेशानी से परमेश्वर ने हमें அவர் छुड़ाया। கூப்பிடுகின்ற பொழுதெல்லாம் நன்மை செய்தார். जब जब पुकारा परमेश्वर ने भलाई ஒருபோதும் किया। நம்மை கைவிடாத தேவன் कभी भी नहीं छोड़ा परमेश्वर, இனிமேல் நிச்சயமா கைவிடவே மாட்டார். इसे भी अभी भी नहीं छोड़ेगा। ஹalleluya. हालेलुया। நம்ம தேவனாய கர்த்தர் அவ்வாறு நன்மைகளை செய்கிற தேவனாய் இருக்கிறார். इसलिए परमेश्वर भलाई करने वाला परमेश्वर है। எலிசாவை குறித்து பார்க்கின்ற பொழுது और एलिशा के बारे में देखे, வந்து 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரத்திலே दूसरा राजाओं छठवाती है, இதெல்லாம் எழுதப்பட்டு உள்ளது. ये सब लिखा गया है। எலிசா தீர்க்கதரிசியின் வேலைக்காரன் ஒரு நாள் காலையில் எழுந்திருந்து வீட்டை விட்டு வெளியே போகிறான். एलिशा नबी के जो चेलो है और वो जो है कि वो सुबह उठकर बाहर जाते हैं। வெளியே பார்த்த உடனே சீரியத்தோட ராணுவம் வந்து அந்த பட்டணத்தை சுற்றி கொண்டிருக்கிறத பார்க்கிறான். और वहां पर वे देखते हैं कि जो सीरिया की जो वहां की जो हम देखते हैं कि उसकी जो मिलिट्री है वहां पर उनको घेर कर खड़ी है। இவன் பார்த்த உடனே பயந்து போயிடுறான். और वे देखकर डर जाते हैं। ஐயோ ஆண்டவனே நம்ம என்ன செய்வோம்? एलिशा का जो उसका सेवक है वो देखकर डर जाता है, हे स्वामी हम क्या करेंगे? வந்து பட்டணத்தை சுத்திட்டு இருக்கான், இன்னும் தப்ப முடியாது. और देखो हमारे नगर को घेर लिया, अभी हम कुछ नहीं कर सकते। அப்ப எலிசா சொல்லுகிறார், और एलिशा कहते हैं பயப்படாதப்பா. मत डर। ஏன் பயப்படுத? क्यों डर रहा है? அவர்களோடு இருக்கிற பார்க்கலாம் நம்மோடு இருக்கிறோம் அதிகம். जो उनके साथ है उससे ज्यादा हमारे साथ रहने वाले ज्यादा है। ஆனா வேலைக்காரனுக்கு புரிந்து கொள்ள முடியவில்லை. नौकर को तो समझ में नहीं आया। இவர் என்ன இப்படி சொல்லிட்டு இருக்கிறார்? उसने कहा कि ये क्यों ऐसा कहते हैं? இவர் என்ன இப்படி சொல்லிட்டு இருக்கிறார்? ये क्यों ऐसा कहते ஒரு हैं? ரூம்ல உட்கார்ந்துகிட்டு இருக்கோம், एक रूम के अंदर बैठे हैं। அவங்களோட இருக்கிற பார்க்கலாம் நம்மோட இருக்க அதிகம் வேற சொல்லுதாரே. वो कहते हैं कि उनके पास जो है उससे ज्यादा हमारे पास है। அவர் ரெண்டாவது பயந்து இருப்பாருன்னு நினைக்கிறேன். फिर भी डरा होगा। ஆண்டவர் சொன்னார், ஆண்டவர் இந்த வேலைக்காரன் கண்களை திறந்தறலாம். उसने कहा हे परमेश्वर इस नौकर की आंखों को खोल दे। இவன்ட மனக்கண்களை திறந்து இந்த கண்ணிலே அவன் பார்க்கட்டும். इसके मन की आंखों को खोल और आंखों से देखने दो। அப்பதான் பார்க்கறான் அந்த மலையை சுற்றிலும் அக்கினிமயமான ரதங்களை கத்த கத்தன்னு எரிந்து கொண்டு நிற்கிறது. तब वो देखते हैं कि वो अग्नि की रथ जो है कि सब तेजी से जल रही है, इनको घेर कर। அதற்கு முன்பாக எந்த சேனை வந்தாலும் அழிந்து போய்விடும். उसके सामने कोई भी सेना आई तो वो टूट पड़ेगी। அப்ப ஆண்டவர் நம்மோடு கூட இருந்தால் அப்படிப்பட்ட வல்லமையான கிரியைகளை ஆண்டவர் செய்வார். परमेश्वर हमारे साथ है तो उस तरह के सामर्थ की कार्य परमेश्वर करेगा। இப்பொழுது ஊருக்கு போயிருந்தேன். अभी मैं गांव गया था। போயிருக்கின்ற பொழுது ஒரு வீட்டில இருந்து எனக்கு கொஞ்சம் ஜெபம் பண்ண வேண்டும் என்று வந்தார்கள். तो वहां पर एक घर पर उन्होंने कहा कि पास्टर जी हमें प्रार्थना करना है करके। ட்ரெயின்ல இறங்கி போய் உட்கார்ந்திருக்கேன். தண்ணி கொடுத்தார்கள், டீ கொடுத்தார்கள். தங்க வீட்டிலே அவ வீட்டிலே உட்கார்ந்து கொண்டிருக்கிறேன். मैं ट्रेन से जाकर उतरा, उनके घर पर उन्होंने पानी वानी दिया और சொந்தமான ஒரு சகோதரி और उनके रिश्तेदार में एक बहन थी, उधर बुलाए। நான் ஒரு உபவாச கூட்டத்துக்கு போகிறேன். मैं एक उपवास के आराधना जाने वाले हूँ, எனக்கு கொஞ்சம் ஜெபம் பண்ணி விட்டு விடுங்கள். मेरे को थोड़ा प्रार्थना करो करके। எனக்கு பின்னால் ஒரு வலி ரொம்ப நாளா இருந்து கொண்டிருக்கிறது और मुझे पीछे एक जो दर्द हो रही है करके उसने कहा। என்று சொன்னார்கள். ऐसा उसने कहा। சரி என்று சொல்லி मैंने भी कहा ठीक है। பக்தியா அவர்கள் கோயிலுக்கு போறார்கள் வரால் ரட்சிக்கப்பட்டிருக்கிறவர்கள் தான் என்று சொல்லுகிறார்கள். ये लोग भी भवन तो जाते हैं और आराधना तो करते हैं, उद्धार पाया करके वे कहते तो है। நீ கர்த்தரா இயேசுவை விசுவாசிக்கிறாய் என்று கேட்டேன். मैंने उससे पूछा कि तू यीशु मसीह को विश्वास करती है இது क्या? என்ன இப்படி ஒரு கேள்வி கேக்குறீங்க? उन्होंने पूछा तुम क्यों ऐसा पूछते हो? நான் எவ்வளவு பக்தி உள்ள ஆளு मैं तो कितनी भक्ति के साथ बनी हूं। உங்களுக்கு தெரியும். तुम्हें तो पता है। நான் இப்போ கூட கோயிலுக்கு தான் போறேன். अभी भी मैं चर्च जा रही हूँ। நான் சொன்னேன் இப்போ உங்களுக்கு ஜெபிக்க போற காரியத்துக்காக உங்களுக்கு வலி இருக்குன்னு சொல்றீங்க. और मैं जो कार्य के लिए प्रार्थना करने वाला हूँ, तुम्हें जो दर्द है जो तुम कहते हो, உங்களுக்கு ஒரு பிரச்சனை நீங்க ஊழியரை கூப்பிடணும். कोई अगर तुम्हें परेशानी तो सेवक को बुलाना है, அவர் உங்களுக்காக ஜெபம் பண்ணுவார். वो तुम्हारे लिए प्रार्थना करेगा। ஜெபம் பண்ணா சுகமாய் விடும் நீங்க விசுவாசிக்கணும். और जब वो प्रार्थना करेंगे तो इनको चंगाई होगा करके विश्वास करना है। அப்படி ஆகும் என்று சொல்லி இருக்கிறது அல்லவா? और ऐसा होगा करके लिखा है। அதற்காகத்தான் கேட்டேன் என்று சொன்னேன். इसलिए मैंने पूछा। விசுவாசிக்கிறேன் என்று சொன்னார்கள். उसने कहा मैं विश्वास करती हूं। சரி முழங்கால் போடுங்க ஜெபம் பண்ணலாம்னு தான் சொன்னேன். मैंने कहा घुटना टेक, मैं प्रार्थना करता हूं। முன்னால முழங்கால் போட்டார்கள். घुटना टेका, ஜெபத்தை ஆரம்பிக்கவில்லை. मैं प्रार्थना चालू नहीं कर रहा। அதற்குள்ளாக அந்த நாக்கை இவ்வளவு பயங்கரமா நீட்டி கடித்து அப்படியே முறைத்து கொண்டு நிற்கிறது. और उसने जीभ को बाहर निकाला और देखकर वो घूर कर देखने लगी। ஆளும் வெல் பில்ட்டா இருக்கும். वो थोड़ी हट्टी हट्टा करता एकदम है। முன்னால ஒரு அடி தூரத்துல முழங்கால் போட்டு ஜெபம் பண்ண நின்னுகிட்டு இருக்குது. इधर ही वो घुटने टेक कर प्रार्थना करने के लिए तैयार है। நானும் நினைத்து பார்க்கவில்லை. मैं भी नहीं देखा। திடீரென்று போல நாக்கை பயங்கரமா நீட்டி கடித்து கண்ணை முழித்திட்டு அடிக்க வராம நிக்குது. और वो जीभ को बाहर निकाली, वो
डराकर मारने आ रही है वैसे खड़ी थी। ஆவில நிறைந்து ஜெபித்தேன், அந்தால பொத்துன்னு கீழே விழுந்துச்சு. आत्मा से भरकर मैंने प्रार्थना किया, वो वैसे गिर पड़ी। தூக்குங்கன்னு சொன்னா. எங்க தாய்ச்சி புருஷன் தான் இருந்தாங்க. मेरी बहन और उसके जो पति थे, मैंने उनको बोला वापस उसे उठाओ। தூக்கி விட்டேன்னா ரெண்டாவது அப்படிதான் முழிச்சுக்கிட்டு வருது. उठने के बाद भी वैसे ही वो ரெண்டாவது ஜெபித்தேன், அப்பொழுதும் ஜெபித்த அந்த ஆவில ஜெபித்த உடனே கீழே விழுந்தது. वापस मैंने प्रार्थना किया, आत्मा से भरकर वापस वो गिर पड़ी। மூன்றாவது தூக்கலன்றே. वापस मैंने कहा उसे उठाओ। ஜெபம் பண்ணி விட்டேன். वापस प्रार्थना किया, போய் சோஃபால உட்கார்ந்துட்டு उसके बाद सोफा में बैठी। எனக்கு முதுகுல வலி எல்லாம் போயிட்டு அப்படின்னு சொன்னாரு. वो बोली कि मेरी पीठ की दर्द की जो सारी जो दुख जो दर्द है चली गई। அப்ப ஆண்டவருடைய வல்லமை நம்மட்ட இல்ல, நம்ம எதையும் செய்ய முடியாது. परमेश्वर की सामर्थ नहीं है तो हम नहीं कर सकते। ஆண்டவர் வல்லமை இல்ல, அதை பார்த்து நம்ம தான் பயந்து ஓடி இருக்கணும். और परमेश्वर की सामर्थ नहीं है तो हम देखकर डर के भागना அவ்வளவு पड़ेगा। பயங்கரமான ரூபமாய் காணப்பட்டது. उसने डरावनी रूप में खड़ी थी वो। காலையில ஆராதனைக்கு போய்விட்டு सुबह आराधना के लिए गया। காலையில பக்கத்துல ஒரு ஆராதனை நடந்தது. शाम को एक और एक आराधना हुआ। அதில் செய்து கொடுக்க கூப்பிட்டு இருந்தாரு. எங்க போனா ஊழியம் பண்ண செய்து கொடுத்து கொண்டது. அதிலும் வந்து கலந்து கொண்டது. तो वहां पर उन्होंने मुझे एक प्रचार करने के लिए बोला, मैं वहां पर जाकर प्रचार किया। वो वहां पर भी आकर उसने भाग लिया। முடித்து விட்டு வீட்டுக்கு போய் விட்டது. होकर घर चली गई। நாங்கள் 7 மணிக்கு ஜெபம் பண்ணுகிறோம். शाम को 7 बजे हम प्रार्थना कर रहे हैं। வீடு கொஞ்சம் தூரத்தில் தான் இருக்கிறது. घर थोड़ा दूर है। அங்கிருந்து அலறிக்கிட்டு முடிய போட்டுக்கிட்டு அழுதுகிட்டு ஓடி வருது. वहां से वे डर डर कर चिल्लाकर आ रही है। வீட்டுக்குள்ள உட்காரவே முடியவில்லை. घर के अंदर मुझे बैठने नहीं हो रहा है। ஜெபம் வந்து உருண்டு புரண்டுகிட்டு கிடக்குது. और हम प्रार्थना कर रहे हैं, वो यहाँ वहां गिर रही है, फिर रही है। சரி, நாங்கள் ஜெபம் பண்ணி முடித்து प्रार्थना खत्म कर வீட்டுக்குள்ள இருக்க முடியாது. घर के अंदर नहीं रह सकते। கண்டிப்பா நீங்க வர வேண்டும். वहां जरूर आना है कर कहा। போற வீட்டுக்கு போனேன். என்னுடைய மைத்தனர் கூட்டி கொண்டு வீட்டுக்கு போனோம். और मैं और मेरे रिश्तेदार को लेकर उसके घर चले गए। இப்ப நடந்தது போன சனிக்கிழமை நடந்தது ये சொல்றேன். पिछला शनिवार हुआ हुआ ये कार्य है। அங்க போய் அதுக்கு ஒரு பாய் போட்டு அது உட்கார்ந்துட்டு நாங்க ஒரு பாய் போட்டு உட்கார்ந்துட்டு वहां இருக்கோம். पर चटाई बैठकर वो भी बैठी थी, हम भी बैठे थे। என்ன காரியம் என்று கேட்கும் முன்பாக क्या कार्य है पूछने के लिए அது அழுது பயங்கரமாக சில காரியங்களை சொன்னது. वो डर कर बहुत सारे कार्य बोलने लगी। அதற்கு பின்பாக அதற்கு ஜெபம் பண்ணினோம். मैं प्रार्थना किया उसके लिए। ஜெபம் பண்ணி கீழே விழுந்தது. नीचे वापस गिरी। திருப்பி எந்திரிச்சு சொல்லுது. फिर उठकर कहती है, யாருன்னு கேட்டா நான் தான் நாங்குநேரியில் உள்ள எஸ்சிக்கு. நாங்குநேரில் ஏதோ அந்த சந்திப்பில் இருக்கு போல இருக்கு, தெரிஞ்சவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். और मैंने पूछा तू कौन है, तो बोलती है मैं नांगनेरी की इस तरह की जो डाइन या இப்படி भूत சும்மா हूँ। பேசல அது. ऐसे नहीं बोलती। அது எருந்து மோரிக்கிட்டா யாரு தெரியுமா? और वो उठकर डराती है। वो बोलती நாங்குநேரில் உள்ள எஸ்சிக்கு நம்ம பிரபாக்கு தெரியும் நினைக்கிறேன். और वो जो है कि वो नांगनेरी जो गांव में वहां पर वो लोग जो पूजा करते हैं वो भूत हूं कर उसने कहा। அந்த ஆவி நிறைஞ்சு ஜெபித்த உடனே அந்த திருப்பி ரெண்டாவது பயங்கர புறைக்கில விழுந்தது. मैं आत्मा से भरकर प्रार्थना किया, फिर वो नीचे गिर पड़ी। முடிந்தது என்று நினைத்தால் मुझे लगा हो गया, திருப்பி எந்திக்கிறது. फिर उठकर खड़ी है वो, திருப்பி முறைச்சு பாக்குது. फिर भी घूर कर देख रही है। நான் யாரு தெரியுமா? मैं पता है क्या कौन நான் हूं? சுடலையாங்கன்னு சொல்லுது. और ये इस तरह के एक नाम उसने वापस कहा। திருப்பி ஆவில் நிறைஞ்சு ஜெபிச்சேன். फिर भी आत्मा भरकर प्रार्थना அப்படியே किया, விழுந்தது. फिर गिरी, திருப்பி எழுந்தது. फिर उठी, फिर ஜெபம் பண்ணி விட்டு फिर मैंने प्रार्थना किया வீட்டுக்கெல்லாம் ஜெபம் பண்ணி முடித்து விட்டு और घर के लिए प्रार्थना किया। நாங்கள் வந்து விட்டோம். हम वापस आए। அடுத்த நாள் காலையில பார்க்கின்ற பொழுது दूसरा दिन सुबह उठकर देखे, அது சோத்திரமா என்று சொன்னது. वो बोले कि और धन्यवाद, वो सेवक करके कहा। நல்லா இருக்கீங்களான்னு கேட்டேன். मैंने पूछा अच्छा है क्या? நல்ல ராத்திரி எதுவும் பிரச்சனை உண்டானே? ஒண்ணுமே இல்லை. मैं रात को कुछ परेशानी के पूछा, उन्होंने बोला நீங்க பாம்பே போம்னே வீட்டுல ஒரு ஜெப கூட்டம் வச்சிட்டு தான் போகணும்னு சொல்லி விட்டார்கள். तुम बॉम्बे जाने के पहले मेरे घर पे एक प्रार्थना होना है करके ஒரு சிம்பிளான ஜெப கூட்டம் அவங்க அம்மா எல்லாம் கூப்பிட்டு இருந்தார்கள். और हम उसकी माता को उसने सब बुलाया था, एक प्रार्थना रखा। அப்படின்னு சொன்னேன். இந்த ஆவிகள் உண்டத்தில் இருக்கப்படினால முன்னால் உள்ள பழைய பாவங்களை தான் அறிக்கை செஞ்சு விட்டுட்டனால पिशाच उन्हें क्लेम பண்ண முடியாது। और मैंने कहा कि इस जो आत्मा की जो रुकावट तेरे पास आ रही है, तो पहले कुछ पाप किया होगा तो उसे कबूलात करने के लिए। பாவங்கள் இருந்தா தானே இவட்ட இருக்கு நான் இவட்ட வந்து உட்காரன்னு சொல்ல முடியும்। और पाप होगा तो ही शैतान बोलेगा ना मैं इसके पास आके बैठूंगा। அதுக்கு பிறகு அதுக்கு ஆலோசனை கொடுத்தோம்। के पास आलोचना दिया हमने, அடுத்த கூட்டம் வைத்து ஆலோசனை கொடுத்தோம்। एक आराधना रखकर आलोचना दिया। கொடுத்து முடித்த உடனே நான் பாவரிக்கை செய்கிறேன் என்று சொல்லிவிட்டேன்। होने के बाद उसने कहा कि मैं पाप की कबूलात करती हूं। சகோதரி பாவரிக்கை செய்தது, उसने पाप की कबूलात किया, ஜெபம் விட்டு வந்தோம், प्रार्थना किया, ரொம்ப சுகமாக இருக்கிறார்கள்। अभी बहुत चंगाई हुई है। ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார்। परमेश्वर हमारे साथ है, நம்மோட கூட இருக்கிறார்। परमेश्वर हमारे நம்ம साथ है, எல்லோரோட இருக்கிறார்। सबके साथ है। ஆண்டவரை விசுவாசித்து परमेश्वर को विश्वास करें சில तो காரியங்களை செய்தால் कुछ कार्य करें நிச்சயமா அந்த காரியங்கள் நடைபெறும்। निश्चय कार्य होगा। தேவன் நம்மோட இருந்தாலும் அவர் கிருபை இருந்தாலும் மாத்திரம் परमेश्वर हमारे साथ है, उनके अनुग्रह அவர் வல்லமை இருந்தாலும் மாத்திரம் தான் வல்லமையான காரியங்களை செய்ய முடியும்। सामर्थ रहेगी तो ही वो सामर्थ कार्य कर सकते हैं, அல்லது அவர் லகுவாக செய்ய முடியாது। नहीं तो ऐसे नहीं कर सकते। தேவன் நல்லவர்। परमेश्वर अच्छा, ஹalleluya हालेलुया। ஆனபடியினாலே ஆண்டவர் நான் உன்னோட கூட இருக்கிறேன், इसलिए मैं तेरे संग हूं, பயப்படாத நான் உன்னோட இருக்கிறேன், मत डर तेरे संग हूं, திகையாத நான் உன் தேவன், मत ताक मैं तेरा நான் உன்னை परमेश्वर, பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், बल लेकर सहायता करूंगा, என் நீதியின் வல்லத்தை உனக்கு தாங்குவேன் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார்। दाहिने हाथ से तुझे मैं संभालूंगा कर कहता है। ஹalleluya हालेलुया। வேலைக்காரன் பயந்தான்,
सेवक देखकर डरा। தேவனுடைய ஊழியர் என்ன செய்தார் என்றால், परमेश्वर के सेवक ने क्या किया? போனார், ஆண்டவரே இந்த சேனை முழுவதும் இந்த வந்து கண்கள் எல்லாம் குருடாகட்டும். इस सेना की सारी सेना की आंखों को आप तुम बंद कर दो। அப்படி என்றால் இது இன்ன பட்டணம் தான், இன்ன ஆட்கள் தான் தெரியக்கூடாது. यही लोग है, यही शहर करके इनको ना देखने से अंधा कर दो प्रभु कर कर। மத்தபடி கண்ணெல்லாம் நல்லா தெரியும். बाकी सब तो दिख रहा है। வாங்க நீங்க தேடுறாள், இவரை தான் தேடி வந்திருக்காங்க, इनको ही ढूंढ कर आ रहे, இவரை பிடிச்சு கொண்டு போகத்தான். इनको पकड़ कर ले நீங்க चले தேடுறாளுங்க எல்லாம் வாங்க உங்களை கூட்டு போறேன்னு சமாரியா பட்டணத்துக்கு நடுவுல கூட்டு வந்தாச்சு. और लेकर इनको सामरी जो नगर के बीच में ले आया। அங்குள்ள ராஜா வெட்டி கொண்டுருமான்னு கேட்காப்புல. वहां के लोगों ने पूछा कि क्या काट कर मार देने? வெட்டி எல்லாம் கொல்ல வேண்டாம், इनको मारना नहीं। ஏனப்பா நீனா பெரிய இந்த போரிட்டு கூட்டிட்டு வந்துட்ட, क्या तूने इनको लेकर आया यहाँ पर? இத ஆண்டவர் செய்திருக்கிறார், परमेश्वर ने किया हुआ है। இவங்க உங்களுக்கு விரோதிகள் தான், ये लोग तुम्हारे विरोधी है, உங்களை கொல்ல வந்தவர்கள் தான், मारने के लिए आए। இப்ப நான் சொல்லுகிறேன், मैं कहता हूँ இவங்களுக்கு பெரிய விருந்து கொடுங்க. इनको एक अच्छा खाना दो। பெரிய விருந்து கொடுத்தார்கள், अच्छे खाना दिए, நல்லா சாப்பிட்டார்கள், अच्छे से खाए, வந்த வழியா அனுப்பிவிட்டார்கள். जो आए वो அதுக்கப்புறம் யுத்தத்துக்கு வரவில்லை என்று எழுதப்பட்டுள்ளது. युद्ध के लिए नहीं आया करके। ஆமரிமனே தேவனுடைய ஜனமே, प्रिय परमेश्वर के लोग, சத்துருவை சிநேகித்தால் शत्रु को प्रेम करे तो அவன் மாறி விடுவான், वो बदल जाएगा। அதான் ஆண்டவர் சொல்லுகிறார், वही परमेश्वर कहता है, அவன் சத்துருவை நீ சிநேகிப்பாயா, तेरे शत्रु को तू प्रेम कर। அவன் பசியா இருந்தா போஜனம் கொடு, भूखा है तो खाना दे, அவன் தாகமா இருந்தா தண்ணீர் கொடு, प्यासा है तो पानी மீதி पिला, உள்ள காரியத்தை நான் பார்த்துக்கிடுவேன். बाकी सब मैं देख அவன் लूंगा। உனக்கு ஃப்ரெண்டா மாறி விடுவான், तेरा मित्र बन அவனோட जाएगा, தவறை உணர்ந்து விடுவான், गलती मान लेगा, அவனு நல்லவனாய் மாறி अच्छा விடுவான். इंसान हो जाएगा। ஹalleluya. हालेलुया। தேவனுடைய பிள்ளைகளாய் காணப்படுகிற நாம், और परमेश्वर के लोग जो हम நம்முடைய रहते हैं, தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். परमेश्वर हमारे संग है। யோசபாத்தை குறித்து பார்க்கின்ற பொழுது योसाबात के बारे में देखते हैं, ரெண்டு நாளாகமத்திலே और दूसरी इतिहास पर देखते हैं, இப்படித்தான் 3 ராஜாக்கள் சேர்ந்து யுத்தத்துக்கு வந்தார்கள். 3 राजाओं मिलकर युद्ध के लिए आए। நமக்கு எல்லாரும் நன்றாக தெரியும், सबको तो पता है। அங்கே அம்மோன் புத்திரர், अम्मोन के जो पुत्र மோவாபியர், मोआबियो, சேயீர் மலை தேசத்தார், सेईर जो पहाड़ के लोग, இவெல்லாம் யுத்தம் தான். இவர் பயப்படுறாரு, ये देखो सब लोग देखकर आए, ये युद्ध को लेकर डर रहे हैं। விண்ணப்பம் பண்ணுகிறார். परमेश्वर को देखकर प्रार्थना அப்ப करते हैं। ஆண்டவர் பதில் கொடுக்கிறார், परमेश्वर जवाब நீங்கள் देते हैं, பயப்படாதீர்கள், मत डरो, நீங்கள் என்னுடைய ஜனங்கள், मेरे लोगों, நான் சொல்லுற மாத்திரம் செய்யுங்கள் मैं जो कहता हूँ केवल वो करो। என்று ஆண்டவர் சொல்றார். நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு ரட்சிப்பை பாருங்கள். तुम ठहर कर परमेश्वर जो उद्धार करने वाला केवल उद्धार को देखो। நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். मत डरो, मत कापो। நாளைக்கு அவர்கள் எதிராக புறப்பட்டு போங்கள் என்று ஆண்டவர் और சொல்லுகிறார். उनके विरुद्ध तुम उठकर चलो कर कर कहा। அப்பொழுது யோசபாத் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி यहोशापात जो है परमेश्वर को धन्यवाद देकर, அப்பொழுது சொன்னார், நீங்கள் எல்லோரும் तुम सब உங்கள் தேவனாய கர்த்தரை நம்புங்கள். परमेश्वर पर भरोसा करो। யுத்தம் பெரிதா இருக்கிறது. युद्ध तो बड़ा है, 3 ராஜா வாரான், 3 राजा आ रहा அவருடைய है, சேனை எல்லாம் வந்திருக்குது. उसकी सेना आई है। நீ தப்போம்தான் நீங்க கவலைப்படுகிறீங்க. इससे निकलेंगे या नहीं निकल पाएंगे करके तुम डरते हो। நீங்கள் உங்கள் தேவனாய கர்த்தரை நம்புங்கள், परमेश्वर को तुम भरोसा करो, அப்பொழுது நிலைப்படுவீர்கள். तुम स्थिर रहोगे। அவருடைய தீர்க்கதரிசிகளை நம்புங்கள், और नबियों को पर भरोसा करो, அப்பொழுது சித்தி பெறுவீர்கள் तब तुम सिद्ध पाओगे। என்று அங்கே சொல்லுகிறார். वहां पर कहता है, ஜனத்தோட ஆலோசனை பண்ணி ஆண்டவர் துதிக்கிறதுக்கு தான் ஆளை நிப்பாட்டுகிறார். और वहां पर आलोचना कर कर धन्यवाद देने के लिए लोगों को खड़ा करता है। ஆண்டவரை துதிக்க துதிக்க தேவ மகிமை இறங்குகிறது. और परमेश्वर को धन्यवाद देते देते परमेश्वर की वहां पर महिमा उतरती है। ஆண்டவர் என்ன செய்தார் தெரியுமா? परमेश्वर ने क्या அந்த किया? 3 ராஜாக்களே 2 ராஜாக்கள் சேர்ந்து ஒரு ராஜா அந்த கூட்டத்துக்கு விரோதமா அவர்களை வெட்டி கொல்லுகிறார்கள். वे 3 राज्यों में एक के विरुद्ध एक उठकर एक दूसरे को मार डाले। இப்ப ஒரு குரூப் முடிஞ்சது, एक ग्रुप ने मार डाला, இப்ப 2 குரூப் இருக்குது. वहां पर 2 ग्रुप बचा है। இந்த 2 பேருக்கும் வித்தியாசமா தெரியுது. இவன் அவன் பகைங்க, அவன் இவன் அவங்க 2 பேரும் வெட்டி செத்தாரு. ये दोनों को लगा कि हम दोनों शत्रु है करके उनको लगा कि एक दूसरे को मार के गिरा दिया। கர்த்தர் அப்படி ஒருவருக்கு விரோதமா ஒருவர் எழுப்பி விட்டதினால परमेश्वर एक के विरुद्ध एक खड़ा किया, इसलिए அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள் என்று எழுதப்பட்டுள்ளது. ये लोग घात किए गए कर हम देखते हैं। ஹalleluya. हालेलुया। எந்த திசை பார்த்தாலும் வெட்டுண்டு விழுந்தாங்க. அப்ப நமக்காக நம்முடைய தேவன் யுத்தம் பண்ணுவார். हमारे लिए हमारा परमेश्वर युद्ध करता है। நாம போய் சண்டை போடணும் அவசியமே கிடையாது. हमें जाकर लड़ना है जरूरत नहीं, நாம அவங்களை திட்டணும் அவசியமே கிடையாது. हमें डांटना है जरूरत नहीं, போய் கேஸ் போடணும் அடிப்படை தள்ளணும் அவசியமே கிடையாது. केस डालना है मारपीट करना है जरूरत नहीं। ஆண்டவரிடத்துல ஜெபித்தால் போதும், परमेश्वर से प्रार्थना करे तो, அவருடைய கிருபை நமக்கு இருந்தால் போதும், और उनके अनुग्रह हमारे साथ हो तो, இந்த தேவன் நம்ம எல்லாவற்றையும் அவர் ஆசீர்வதிப்பார் என்று எழுதப்பட்டுள்ளது. हमें सब चीज पे आशीष कर लिखा गया। தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் परमेश्वर के உண்டாவதாக. पवित्र नाम की स्तुति हो।
அங்க அப்போஸ்தலரை குறித்து அப்போஸ்தலர்கள் பேதுரு யோவான்லாம் குறித்து பார்க்கின்ற பொழுது प्रेरितों पौलुस यूहन्ना के बारे में அவர் देखें, தேவனுடைய ஊழியத்தை செய்தார்கள், परमेश्वर की सेवकाई அவர் की, பிடித்து அடித்தார்கள், पकड़कर मारे। அடித்து இன்னும் இதற்கு மேல இயேசு கிறிஸ்துவை பத்தி பிரசங்கிக்க கூடாது என்று சொன்னார்கள். इसके बाद यीशु मसीह के बारे में प्रचार नहीं करना करके पकड़ के मारा। அப்போஸ்தலர் 4 அதிகாரம் 19 வசனத்தை மாத்திரம் प्रेरितों வாசிக்கலாம். 4:19 को केवल पढ़े। பேதுருவும் யோவானும் பேதுரும் யோவானும் அவர்களுக்கு பிரதியுத்தரமாக அவர்களுக்கு பிரதியுத்தரமாக தேவனுக்கு செவி கொடுக்கிறதை பார்க்கிலும் பாருங்க, தேவனுக்கு செவி கொடுக்கிறதை பார்க்கிலும் உங்களுக்கு செவி கொடுக்கிறது உங்களுக்கு செவி கொடுக்கிறது தேவனுக்கு முன்பாக நியாயமாய் இருக்குமோ என்று இது தேவனுக்கு முன்பாக நியாயமாய் இருக்குமோ என்று நீங்களே நிதானித்து பாருங்கள். நீங்களே நிதானித்து பாருங்கள். என்ன அருமையா சொல்றா பாருங்களா. ஆண்டவருக்கா பாடு செய்ய வந்தாச்சு. परमेश्वर के इन्होंने दुख उठाने के लिए आया। இப்ப அடிச்சாலும் அடிச்சிட்டு போங்க. इन्होंने सोचा कि ये लोग मारे तो मारने दो। ஆனா ஆண்டோட வார்த்தை மட்டும் குறித்து பேசக்கூடாதுன்னு சொல்ல உங்களுக்கு அந்த அதிகாரம் கிடையாது. परमेश्वर के वचन के बारे में नहीं बोलना है, बोलने के लिए तुम्हें अधिकार नहीं நாங்கள் है। மனுஷருக்கு கீழ்ப்படிகிறதா ஆண்டவருக்கு கீழ்ப்படிகிறதா? हम मनुष्य की बात माने या परमेश्वर की बात அப்படி माने? ஆண்டவருக்கு முன்பாக உங்களுக்கு கீழ்ப்படிகிறது அதே நியாயமா இருக்குமா? क्या परमेश्वर के सामने आपकी आधीन मानना सही है? ஆண்டவருக்கு தானே கீழ்ப்படிய வேண்டும். परमेश्वर की आधीन मानना है ना। சொன்னார்கள் அப்போஸ்தலர்கள் எல்லாம் பார்க்கின்ற பொழுது प्रेरितों ने जब कहा, எத்தனை பாடுபடுத்தினாலும் कितने भी संकट आई तो கர்த்தருடைய ஊழியத்தை வல்லமையா செய்தார்கள். परमेश्वर की सेवकाई ஆண்டவரோட सामर्थ வல்லமையா இருந்தார், परमेश्वर सामर्थ्य थी, வல்லமையா கிரியை நடப்பித்தார். सामर्थ के साथ कार्य அப்படியே किया। நமக்கும் வாக்கு கொடுத்திருக்கிறார். ऐसे हमें भी वादा நீ दिया है। பயப்படாதே, मत डर, நான் உன்னுடனே मैं இருக்கிறேன். तेरे संग हूं। திகையாத, நான் உன் தேவன். मत ताक, मैं तेरा परमेश्वर நான் हूं। உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். बल करके देकर सहायता करूंगा। என் நீதியின் வலகரத்தில் உன்னை தாங்குவேன் என்று சொல்லி मैं இருக்கிறார். हाथों से बचाऊं करके परमेश्वर कहता है। பயப்படாத, உன்னை மீட்டுக் கொண்டேன். मत डर, तुझे मैंने संभाला, உன்னுடைய பேரை சொல்லி நான் அழைத்திருக்கிறேன். तेरा नाम लेकर मैंने पुकारा, நீ என்னுடையவன். तू मेरा है। நீ தண்ணீரிலே கடக்கும் போது அது உன்மேல் புரளுவது இல்லை. तू जब जल को पार करेगा तेरे ऊपर प्रबल न करेगी। நீ ஆறுகளை கடக்கும் போது அது உன்மேல் புரளுவது இல்லை. तू जब नदियां को पार करेगा तेरे पर प्रबल நீ नहीं होगी। அக்கினியில் நடக்கும்போது நீ வேகாது இருப்பாய். तू आग पर चलेगा तुझको आँच नहीं அது लगेगी। தீ உன்மேல் பற்றாது. तो आग तेरे पर नहीं அது உன்னை आएगी, ஒன்றுமே செய்யாது. कुछ नहीं करेगी। ஹalleluya. हालेलुया। அருமையான தேவனுடைய ஜனமே, हे प्रिय परमेश्वर के लोग, தேவனுக்கு பிரியமாய் காணப்படுவோம். परमेश्वर के प्रिय रहेंगे, அவருடைய சித்தம் செய்வோம். उसकी इच्छा की पूरी அவருடைய करेंगे। வார்த்தையின்படி நடப்போம். वो वचन के अनुसार தேவன் जिएंगे। வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை நிச்சயமா நமக்கு தருவார். परमेश्वर ने जो आशीष रखा निश्चय देगा। ஆபிரகாமை ஆசீர்வதித்த தேவன், इब्राहिम को आशीष किया ஈசாக்கை परमेश्वर, ஆசீர்வதித்த தேவன், ईसा को आशीष किया परमेश्वर, யாக்கோபை ஆசீர்வதித்த தேவன், याकूब को आशीष किया நம்முடைய परमेश्वर, மக்களை எல்லாம் ஆசீர்வதித்த தேவன், अपने लोग को सबको आशीष किया கிறிஸ்து परमेश्वर। மூலம் நம்மையும் ஆசீர்வதிப்போம் என்று சொல்லி இருக்கிறார். बस यीशु के द्वारा हमें भी आशीष करता அப்படி है। செய்து தேவாசனம் நிறைவாய் பெற்றுக் கொள்ளுவோம். करके परमेश्वर की आशीष पाले। கர்த்தர் அந்த வார்த்தைகளை परमेश्वर ஆசீர்வதிப்பார். शन को आशीष करे। ஹalleluya. हालेलुया। ஹalleluya. हालेलुया। ஹalleluya.